அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மகளிர் தினத்தினுடைய பிரகடனம் என்பது கிவ் டு கெயின் என்று சொல்கிறார்கள். கொடுப்பதற்காக பெற்றுக்கொள்கிறோம் அல்லது கொடுக்கிறோம் பெற்றுக்கொள்வோம். இது ஒரு எப்படி வேணாலும் நீங்க அந்த வாக்கியத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இந்த மகளிர் தினத்தில் உங்கள் எல்லோரோடும் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பது என்பது மிகப்பெரிய பேரு. இன்று நுழைபுலத்திற்கு 2 புதியவர்கள் வந்திருக்கிறாங்க. நுழைபுலத்துக்கு தான் புதியவர்கள். வாசிப்பு உலகத்திலேயோ விமர்சன உலகத்திலேயோ அவங்க புதியவர்கள் அல்ல. கேசவராஜ் இந்த கத்தி என்ற நூலை அறிமுகம் செய்ய போகிறார். அவர் வாசிப்பை நேசிப்போம் குழுவில் மிக தீவிரமான செயல்பாட்டாளராக தொடர்ந்து தன்னுடைய விமர்சனங்களை அறிமுகங்களை செய்து வருகிறார். அது தவிர இப்போது ஒரு யூடியூப் சேனலையும் உருவாக்கி அதில் தனது வாசக அனுபவங்களை நூல் அறிமுகங்களை செய்து வருகிறார். சின்ன ஒரு கொஞ்சமா ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது, ஆனா நிறைய செஞ்சிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நிறைய பண்ணிட்டு வராரு. அவரை நம்ம நுழைபுலம் அமர்வுக்கு வரவேற்போம். இது ஒன்று. சோபனா நாராயணன் அதே போல நமது வாசிப்பை நேசிப்போம் குழுவிலே தீவிரமான இயங்கக்கூடியவர். அது தவிர கல்வி புலத்தில் மிகச்சிறந்த நிலையில் இருப்பவர். அரசு பணியில் இருக்கிறார். தணிக்கை, அது ஆடிட்டிங், இந்த வகையிலே மிக நிறைய வேலைகளை அவங்க செய்திருக்கிறாங்க. விமர்சன உலகில், இலக்கிய விமர்சன உலகில் மிக தீவிரமான செயல்பாட்டாளர். அவரு இந்த நம்ம ஆடை வடிவமைப்பு, ஆபரணங்கள் பற்றியெல்லாம் மிகுந்த ஆர்வமும் அதை பற்றிய ஒரு உரையாடலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். இப்படி 2 புதிய நண்பர்கள் நமக்கு நுழைபுல அமர்வுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. இருவரையும் வாழ்த்தி நான் நிகழ்ச்சியை சோமனா நாராயணன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இனி அவர் இந்த மேடையை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நடத்துவார். வாங்க சோபனா, வணக்கம். அனைவருக்கும் தலை வணக்கம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்களும். நுழைபுலம்ல கத்தி புஸ்தகத்தை படிச்சவங்க யாராவது இதை நடத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேசவ கேட்டப்ப நான் ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த புஸ்தகத்தை நான் படிச்சு முடிக்கிறதே எனக்கு ஒரு கடுமையான பிராக்டிஸா இருந்தது. இந்த வருஷத்தினுடைய முதல் புக்கு ரொம்ப ஹெவியான ஒரு ட்ரையான புக்கா எடுத்திருந்தேன். அதனால கண்டிப்பா அதை பத்தி பேசணும்னு நினைச்சதுனால சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆடியோ கரெக்டா இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? ஓகே, கரெக்டா இருக்கு. கத்தி புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது ஒத்துக்கிட்ட உடனே கேசவுக்கு போன் பண்ணி இதை எப்படி வடிவமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணப்போ நான் சொன்னேன், நான் இந்த சல்மான் ருஷ்டியை பத்தியும் அதனுடைய பின்புலத்தை பத்தியும் நான் பேசுறேன், அவருடைய பின்புலத்தை பத்தியும். அதுக்கப்புறமா அந்த சம்பவமும் அது தொடர்ந்து அந்த புக்ல வந்த விஷயங்களையும் பத்தி நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் லாஸ்டா சம்மரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டோம். சோ அதன்படி நான் முதல்ல சல்மான் ருஷ்டியை அறிமுகப்படுத்த விரும்புறேன். பரவாயில்ல, வாசிப்பு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பேரா தான் இருக்கும். சோ சல்மான் ருஷ்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லிம் காஷ்மீரி ஃபேமிலியில பிறந்தவர். அவர் பாம்பேல தான் பிறக்கிறார். இந்தியன் ரைட்டர் தான். 1947 பிறக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய கல்வி புலம் லண்டன்ல இருக்கு. அவரோட கத்தி புஸ்தகத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்ட அவருடைய மோனோலாக் அல்லது இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குத்தானே சொல்லிக்கக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா, அவங்க ஃபேமிலி ஒரு பெரிய அளவுல ஒரு மத ரீதியான பிடிப்புடைய, மத ரீதியா ரொம்ப அதிக நம்பிக்கை உடையவர்களா அவங்க இல்லை. அப்படி இருக்கிற கட்டத்துல அவர் தன்னுடைய புத்தகங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஃபேமஸான புக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிட் நைட் சில்ட்ரன், சாத்தானிக் வெர்சஸ், ஷேம், த மூர்ஸ் லாஸ்ட், விக்டர் சிட்ரி, அதாவது சமீபத்துல விஜயநகரம் அப்படிங்கிற பேர்ல வந்தது. இந்த மாதிரி குறிப்பிடத்தகும்படியான புத்தகங்களை சொல்லலாம். இதுல அவருக்கு புக்கர் பிரைஸ் மிட் நைட் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த மிட் நைட் சில்ட்ரன் இந்திய பிரிவினை அப்போ பிறந்த குழந்தைகளை பத்தின அவங்கள பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியா இருக்கு. அதுக்கு அடுத்தது அவர் ஒரு நாவல் எழுதுறாரு. அது சாத்தானிக் வெர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகம் ஆயிடுது. இந்த புத்தகத்துல என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இந்த புக் மத ரீதியா இஸ்லாத்தை புண்படுத்திடுது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல அவங்க வைக்கக்கூடிய ஒரு முதல் குற்றச்சாட்டு. இந்த புத்தகம் எப்படி இருக்கு, இந்த சாத்தானிக் வெர்சஸ் அப்படின்னு சொன்னா,
ரெண்டு முஸ்லிம் இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து ஒரு விபத்தை சந்திக்கிறாங்க. அந்த விபத்துல ரெண்டு பேரும் ரெண்டு விதமான ஆளுமைகளா ஸ்பிளிட் ஆகுறாங்க. ஒருத்தருக்கு வந்து கனவுகள் நிறைய வருது. இன்னொருத்தர் வந்து நடைமுறையிலேயே ரொம்ப ஒரு மோசமான விஷயங்களை செய்யக்கூடிய மனிதரா மாறுறாரு. இதுல இந்த கனவுகள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு நடிகருக்கு, அவருடைய கனவுகள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இட் ரிலேட்டட் வித் ரிலிஜியஸ். அதுல ப்ராஃபெட் முகமது மாதிரியும் அவருடைய மனைவிகள் மாதிரியான கேரக்டர்ஸ் வர்றதா வடிவமைச்சிருக்காரு. இந்த நடைமுறையில ரொம்ப மோசமா மாறின மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புது இடத்துல போய் மைக்ரண்டா போகக்கூடிய ஒரு மனிதன் அடையக்கூடிய சிக்கல்களை தொடர்ந்து அதுல விவரிச்சிருக்காரு. இந்த புக்கினுடைய மெயினான ஐடியாலஜி வந்து மைக்ரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வடிவமைச்சிருக்காரு. ஆனா சிக்கல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த மத ரீதியான விஷயத்த அவர் தொட்டதுனால அவருக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு எதிர்வினையா போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஹிஸ்டரியில வந்து அதிக சர்ச்சைக்கு உள்ளான புத்தகமா அது இருக்கு. பொதுவா வந்து இஸ்லாமிய மதத்தினுடைய இது அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க நாத்திகர்களா இருக்கிறத அவங்க அலோவ் பண்றது இல்ல. ஆனா ருஷ்டி வந்து தன்னை ஒரு நாத்திகரா தான் அறிமுகப்படுத்திக்கிறார், தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். நான் நாத்திகன் தான் அவரு புத்தகத்துல கத்தியிலையும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் நாத்திகரா இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து வடிவமைச்சதுனாலையும் வரலாறுல வந்து மிகுந்த சர்ச்சைக்குரிய ஒரு புத்தகமா இது ஆயிடுது. பொதுவா இஸ்லாம் வந்து தன்னுடைய மதத்தை கிரிட்டிசைஸ் பண்றதை அனுமதிக்கிறது இல்லைங்கிறது பரவலா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கிறிஸ்டியானிட்டியவோ இல்ல இந்து மதத்தையோ இல்ல வேறு பல மதங்களையோ நம்ம எழுதும் பொழுது ஆகாத சர்ச்சை எப்பவுமே இஸ்லாத்தை பத்தி எது எழுதினாலும் வந்துரும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து ரொம்ப தீவிரமாவே அதுல வந்து அந்த லேயர்ஸ்ல கேரக்டர்ஸ வந்து அவர் காட்சிப்படுத்தினதுல மதம் வந்து ரொம்ப புண்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஆகுது. இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1988 88 நடந்ததுக்கு அப்புறமா ருஹோலா கோமானி அப்படின்னு சொல்லிட்டு 1989 ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இருக்கிறவர் ஒரு ஃபட்வா அப்படின்னு சொல்லக்கூடிய கொலை ஆணையை பிறப்பிக்கிறார். பொதுவா ஈரானினுடைய ஆட்சி அமைப்பு வந்து இந்த சுப்ரீம் லீடர் பேஸ் பண்ணது. நம்மள மாதிரி பிரசிடென்ட்டோ இல்ல யுஎஸ் மாதிரியான கான்ஸ்டிடியூஷனோ அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ஷரியத் சட்டங்களை ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா தான் அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. சோ அதனால அந்த சுப்ரீம் லீடர் அப்படிங்கறத அந்த நாட்டுக்குரிய ஒட்டுமொத்த தலைவரா இருக்காரு. சுப்ரீம் லீடர்ல இருந்தவர் வந்து ருஹோலா கொமேனி. அவர் வந்து ஒரு கொலை ஆணையை பிறப்பிச்சிடுறாரு. இவரை எங்க பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை ஆணையை பிறப்பிச்சிடுறாரு. ரொம்ப அயானிக்கலான விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா அவர் அந்த கொலை ஆணையை 1989 பிறப்பிக்கிறாரு. 1989 அந்த கொமே மறைஞ்சிடுறாரு, இறந்து போயிடுறாரு. என்ன நேச்சுரல் வே, அவர் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிடுறாரு. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஃபத்வா அப்படிங்கிறது வந்து அவர் இறந்துட்டாருன்னா எந்த தலைவர் சுப்ரீம் லீடர் அவர் பிறப்பிக்கிறாரோ அவரோட அது முடிஞ்சு போயிடும். இப்ப இருக்கக்கூடிய கொமேனியும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இறந்தார் இல்லையா சமீபத்துல, அந்த கொமேனியும் இவரும் உறவினர்கள் அல்ல. காமன் நேம வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க உறவினர்கள் கிடையாது. ஹிஸ்டரியில அவங்க ரெண்டு பேரும் ஒரு தலைவருக்கு அடுத்த தலைவரா இருக்காரு. இவர் தான் வந்து அவருக்கு அப்புறம் வந்த தலைவர் 35 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காரு. அப்ப அந்த கோமேனி பிறப்பிச்ச கொலையானை வந்து அவரோட மறைந்ததோட அது மறைஞ்சு போயிடணும். பட் ஏன் அது நடைமுறையில இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா சல்மான் ருஷ்டி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த 1989 கொலையானைக்கு அப்புறம் அவர் தலைமறை வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஆயிடுது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லண்டன்ல அவர் வீட்டுல போலீஸ், அவங்க வீட்டுல வந்து அவர் வெளியே போனா கூட அவர் காவலோட தான் போய் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருது. அப்ப தொடர்ந்து வந்து அவர் ஒரு கட்டுப்பாட்டுல ஒரு திரைமறைவு வாழ்க்கை, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஆயிடுது. இது கிட்டத்தட்ட பல வருடங்கள் நீடிக்குது. ஆனா அந்த ஏங்கிற கேள்வி எனக்கு வந்து புரியல. ஏன்னா பட்வா வந்து அவர் மறைஞ்ச உடனே மறைஞ்சிருங்கிறது தான் அவங்களுடைய இஸ்லாமியர்களோட விதி. அவர் எந்த வருஷம் பிறப்பிக்கிறாரோ அந்த வருஷமே அவர் மரணிச்சிடுறாரு. ஆனா சல்மான் ருஷ்டி தலைமறைவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1989 இருந்து இந்த கண்டிஷன் வந்து தொடர்ந்து இப்படி போயிட்டு இருக்கு. அவர் ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது 2022 வரைக்குமே வந்து இவருக்கு இந்த சிக்கல் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்துல லண்டன்ல இருந்து அமெரிக்கா நகர்ந்துடுறாரு. அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றாரு. யூகேவினுடைய சட்ட திட்டங்கள், இந்த கொலையானை மீதான கட்டுப்பாட்டு சூழல்கள் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா வந்து அவர் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப 2022 வந்து தன்னுடைய விஜயநகரம் புத்தகத்துக்கான பணிகளை வந்து அவர் மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது செட்டாக் அப்படிங்கிற நகரத்துல ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி போகிறார். அங்க
அவருக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையான சம்பவத்துலதான் இந்த புக் துவங்குது. நான் இதுக்கப்புறம் விஷயத்த வந்து நான் நிகழ்வை வந்து கேசவ் கிட்ட கொடுக்குறேன். தென் கேசவ் பேசி முடிச்சோன்னா திருப்பி நான் வந்து சில விஷயங்களை குறிப்பிட விரும்புறேன். கேசவ், நீங்க துவங்கலாம். நன்றி. நன்றி சோபனா. இப்போ இந்த 2022 வந்து சல்மான் ருஷ்டி வந்து அந்த ஷட்டக்வா அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போறாரு. அந்த ஷட்டக்வா அப்படின்ற நகரம் வந்து நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஷட்டக்வா அங்க ஒரு ஆம்பி தியேட்டர்ல வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் அப்படின்றது யார் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா பெண் அப்படின்ற ஒரு அமைப்பு. பெண் அப்படின்ற அமைப்புடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெண் இன்டர்நேஷனல் அப்படின்ற அமைப்பு. போயட்ஸ், எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட் அப்படின்றது தான் அந்த பெண் அமைப்புடைய அப்ரிவேஷன். ஆரம்ப காலத்துல அந்த அப்ரிவேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து போயட்ஸ், பிளே ரைட்ஸ், எடிட்டர்ஸ், நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட வகையான கலைஞர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. அவங்களுடைய மெயினான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்களுடைய பேச்சு சுதந்திரம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய தடையானைகள் வரும். ஒரு புத்தகத்துக்கான தடையானை, ஒரு சினிமாவுக்கான தடையானை அப்படின்றதெல்லாம் வருது இல்லைங்களா? அதை வந்து அரசு கிட்ட பேசி அது சம்பந்தமா வந்து அந்த உரிமைகளை வாங்கி தர்றதுதான் அந்த இயக்கத்துடைய ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம எழுத்தாளர்களை பாதுகாக்கணும், கலைஞர்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோ அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 1921 தொடங்கப்பட்ட பெண் அமைப்பு. PEN அப்படின்ற அந்த அமைப்புல தான் வந்து சல்மான் ருஷ்டி வந்து பேச போறாரு. அதுவுமே வந்து துரதிருஷ்டவசமா வந்து எழுத்தாளர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கூட்டத்துக்கு தான் அவர் பேச போறாரு. ஆனா அங்க நடந்தது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உயிருக்கே வந்து உழை வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அந்த கொலையாளி வந்து நடத்திட்டு போயிருக்காரு. அந்த கொலையாளியுடைய பேரை வந்து முழுக்க முழுக்க வந்து அப்படின்ற ஒரு எழுத்துலேயே வந்து சொல்லிடுறாரு. அதாவது அந்த கொலையாளியுடைய பேர் வந்து மதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், 24 வயசு பையன்தான். இந்த ஃபத்வா விதிக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1989. ஆனா அந்த பையனுக்கு 24 வயசு தான். எப்படி இது வந்து காலங்காலமா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது அப்படின்னா அவன் வந்து யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்ட, அதாவது தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து பின் நாட்கள்ல சொல்றா அப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் அந்த கருத்தரங்கத்துல பேச போகும்போது அந்த ஆம்பி தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கும்போது பேசுறதுக்காக எந்திரிக்கிறாரு. டப்புன்னு அந்த பையன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து கடுமையான தாக்குதல் மேற்கொள்றா அப்படி. அந்த தாக்குதல் மேற்கொள்ளும் போது கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல குத்துப்படுறாரு அவர். சல்மான் ருஷ்டி அவர்கள் உடம்புல 15 இடத்துல வந்து இந்த இது இருக்கு, காயங்கள் படுது. அந்த காயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே டீப்பான ஊண்டா இருக்கு. கண்ணு, நுரையீரல் மார்பு பக்கத்துலயும் கத்தி குத்து விழுவுது, லிவர்லையும் கத்தி குத்து விழுவுது, கை நரம்புகள் சேதமாகுது, ஒரு கண் பார்வை இடது கண் வந்து செயல்ல இருக்குது. அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை வந்து அந்த பையன் நிகழ்த்திடுறாரு. அதுக்கு பிறகு அங்கிருந்து அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நியூயார்க் நகர காவல்துறை வந்து ஹெலிகாப்டர் உதவியெல்லாம் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த கதை அப்படின்னு சொல்றத விட சல்மான் ருஷ்டியுடைய வாழ்க்கை தான் இது கிட்டத்தட்ட. ஸோ அந்த ஒரு மரணத்தை வந்து அவர் டச் பண்ணிட்டு வர்றாரு. அந்த மரணத்தை டச் பண்ணிட்டு வர்ற நேரத்துல அவர் வாழ்க்கையில நிகழ்ந்த அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னும் பின்னுமா வந்து அவர் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஞாபகத்துக்கு வந்த ஒரு இதை தான் வந்து ஒரு புத்தகமா வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்குள்ளாகவே அவர் நிகழ்த்தி கொண்ட உரையாடல்கள், அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேற்கோள்கள் காமிச்சிருக்காரு. மேற்கோள்கள் இந்த சென்ஸ் நிறைய படைப்புகளை பத்தி மேற்கோள்கள் காமிச்சிருக்காரு, நிறைய சினிமாக்களை பத்தி பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கல இல்ல வாசிக்கல அப்படின்றதுக்காக கொஞ்சம் அதுல ஏதோ நம்ம அந்த சிந்தனையில இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வர்ற மாதிரி இருந்தாலுமே அது அந்த 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 மாதிரி இடங்கள் தான் கொஞ்சம் சிரமமா இருந்தது வாசிக்கும் போது. மற்றபடி அந்த கதையோட்டத்துல வந்து ரொம்ப ஃப்ரீயா போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு பிறகு அவருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியும் நண்பர்களும் தான். அவருடைய குடும்பத்துல அவங்களுடைய மனைவி ரேச்சல் எலிசா கிரிஃபித்ஸ்,
அவங்களும் வந்து ஒரு அமெரிக்க பெண் கவிஞர், அமெரிக்க ஆப்பிரிக்க பின்புலம் கொண்ட கவிஞர், எழுத்தாளர். ஸோ அவருக்கு 2 பசங்க, ஜாஃபர், ஒரு பொண்ணு ஒரு பையன், ஜாஃபர், அப்புறம் நீனா அப்படின்ற ஒரு மகளும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படியெல்லாம் அவர் அந்த ரிகவரி ஜோன்ஸை வந்து கடந்து வந்தாரு அப்படின்றதான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து எலாபரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒவ்வொரு டாக்டர்ஸும், அதாவது நம்ம இங்க இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்றது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் கேர் சிஸ்டமும் சரி, போலீஸோ இல்ல மற்ற அரசாங்கத்துடைய மற்ற துறைகளும் சரி, ஒரு எழுத்தாளருக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவருக்கான ஒரு பாதுகாப்பு விஷயங்களா இருந்தாலும் சரி, அவருக்கான ஒரு அந்த உடம்ப வந்து தேர்த்தி கொண்டு வர்றதுக்கான விஷயங்களா இருந்தாலும் சரி, இவர் சொன்னதுல அந்த மெனக்கடல்கள் ரொம்பவுமே நல்லாவே தெரிஞ்சது. அதே விஷயம் இங்க நடந்திருந்தா அது வந்து எப்படி எந்த மாதிரியான எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ அப்படி பார்த்தீங்க, இவர் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் உள்ளவர், அமெரிக்கா அண்ட் தென் பிரிட்டன், டியூவல் சிட்டிசன்ஷிப் உள்ளவர். ஸோ அதுக்கப்புறம் இந்த தாக்குதலுக்கு பிறகும் அவர் வந்து கொஞ்ச நாள் தலைமுறை வாழ்க்கை மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஏன்னா எங்க போனாலும் அடுத்தும் திருப்பி ஒரு கொலை நடந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஒரு பயம் வந்து அவரை வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2-3 வருஷங்கள்ல, இப்ப நம்ம 2022 அந்த சம்பவம் நடந்தது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு 23 தான் வந்து அவர் வெளியே வர்றாரு, பப்ளிக் நிகழ்ச்சிகளுக்கு, பொது நிகழ்ச்சிகளுக்கு வெளியே வர்றாரு. அந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு பிறகு மறுவாழ்வு மையத்துல வந்து தங்க வைக்கப்படுறாரு. அந்த மறுவாழ்வு மையத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய கண்ணு போனது, அந்த கண்ணு போனதை வந்து எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியாம, அதையும் வந்து ஒரு மாய யதார்த்த தன்மையோட தான் வந்து கன்வே பண்றாரு. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த கண்ணு போனதை வந்து ஒரு ஒரு கனவா நடந்தது மாதிரிதான் அதை கன்வே பண்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதை வந்து நம்மளால அவர் விவரிக்கும் போது அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை, அந்த வழியை வந்து ஒரு சாதாரண ஒரு வாசகனால வந்து உணர்ந்து கொள்ள முடியாம போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கிறாரு சிவகுமார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்தில இருந்தும் எப்படி இனிஷியலா வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, மார்புல, கழுத்துல, எல்லா இடத்துலயும் இதாயிருக்கு. அதுவும் இல்லாம நர்வு வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நம்மளும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவர் கூட தங்கியிருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. எப்படா இந்த மனுஷன் இந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு, வாசிக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்களுடைய முக்கியமா மனைவி ரேச்சல் எலிசா கிரிஃபித்ஸ், அவங்கள வந்து அதோடைய அந்த கதையோடய வரும்போது அவங்கள வந்து எப்ப சந்திச்சாரு, எப்ப அவங்களுக்கான திருமணம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எலாபரேட்டா எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுடைய இது பாத்தீங்கன்னா இந்த புத்தகமே வந்து 2 பார்ட்டா தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ முதல் பகுதி வந்து மரணத்தின் தேவதை அப்படின்ற மாதிரி தான் தலைப்பு கொடுத்து எழுதியிருக்காரு. அதுல வந்து 4 உட்பிரிவுகளும், 2வது பகுதி வந்து வாழ்க்கையின் தேவதை அப்படின்ற 4 உட்பிரிவுகளும் கொடுத்தா எழுதியிருக்காரு. அந்த மரணத்தின் தேவதை அப்படின்றதுல வந்து இந்த பொதுவா இந்த ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்தது, அந்த முதல் நடந்த தாக்குதல் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். அதுல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாங்க. ஏன்னா தனியா வசிக்கக்கூடிய ஒரு தம்பதி, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல செட்டில் ஆயிட்டாங்க, யூகேல செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க மட்டும்தான் இங்க இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவங்களோட எலிசாவுடைய மனநிலை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்றதெல்லாம் எழுதுறாரு. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையின் தேவதை அப்படின்ற பகுதியில வந்து எப்படி அடுத்து அந்த ரிகவரி ஆயிட்டு ஓரளவுக்கு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அந்த விஷயத்தை தொடங்குறாரு. அது வந்து எப்படி அவருடைய ரிகவரி ஃபேஸ் எப்படி இருந்தது, அந்த ரிகவர் ஆகி வெளியே வந்த பிறகு ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து கலந்துக்கிறது, நண்பர்களை பார்க்கறது. ஸோ அது மட்டும் இல்லாம ருஷ்விக்கும் வந்து கிட்டத்தட்ட 70களை கடந்தவர். என்ன பிரச்சனை அப்படின்னா,
அந்த 70களை கடந்த மனிதர், அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டும் பல்வேறு காரணங்களுக்காகவும் வந்து ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போற விஷயம் கேட்கும் போதும் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மனத்தாக்கம் ஏற்படுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நீண்ட நாள் ஒரு பெட்ரிடனா இருந்த ஒரு ஆளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது எந்த மாதிரியான ஒரு மனத்தாக்கம் ஏற்படும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டா எலாபரேட்டா விளக்கி இருக்காரு. கிட்டத்தட்ட மரணத்தினுடைய விளிம்புக்கே போயிட்டு வந்திருக்காரு ருஷ்டி இந்த சம்பவத்தின் மூலமாக. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த புத்தகம் சாட்டானிக் வெர்சஸ் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமா இந்த ஒரு கொலை மட்டும் நடக்கல. 1991ல அந்த புத்தகத்தை ஜப்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்த ஹிட்டோஷி இகராஷி அப்படின்ற ஒரு ஜப்பானிய மொழிபெயர்ப்பாளர் தான் வந்து 1991லேயே வந்து கொலை செய்யப்பட்டார். அந்த கமேனி கொமானி, ஆக்சுவலா வந்து அவர் பேரு கொமானி. இதுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரேலிய உச்ச தலைவர், சாரி ஈரானிய உச்ச தலைவர். இப்போ நம்மளுக்கு ரீசெண்டா 2 வாரத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டவர் வந்து கமேனி. இது பேர் வித்தியாசம் இருக்கு. அவரு கொடுத்த ஃபத்வாவில் அவரு வந்து அந்த எழுத்தாளரை மட்டும் ஃபத்வா கொடுக்கல, அந்த புத்தகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களோ இல்ல வேற பதிப்பாளர்களோ எல்லாத்துக்குமே சேர்த்துதான் அந்த ஃபத்வாவை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஃபத்வாவுடைய தாக்கத்தினால 91லேயே ஒரு கொலை நடத்தப்பட்டு இருக்கு. அதுல வந்து அந்த மொழிபெயர்ப்பாளர், ஜப்பானிய மொழிபெயர்ப்பாளரும் இறந்திருக்காரு அப்படின்றது இதுல ஒரு கூடுதல் தகவல். இந்த புத்தகத்தை வாசிச்ச பிறகு எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தது என்ன அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே, சாக்ரட்டிஸ் காலகட்டத்தில இருந்தே மதத்துக்கு எதிராகவும் மத கோட்பாடுகளுக்கு எதிராகவும் பேசக்கூடிய அறிவுஜீவிகளையும் அறிவியலாளர்களையும், ஸோ மதம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் வந்து ரூடா ரொம்ப ரொம்ப சித்திரவதைப்படுத்தினது அப்படின்றது நம்மளுக்கு வரலாறுல இருந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் முருகன் அவர்களுடைய இஷ்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு வந்து மாதுருபாகன் அப்படின்ற நாவல்ல அந்த ஒரு கம்யூனிட்டியை பத்தி எழுதிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி படிக்காமையே, விஷயம் என்னன்னா இந்த ஒரு சாட்டானிக் வெர்சஸ் இஷ்யூலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு புத்தகத்தை வந்து அந்த பையன் படிக்கல. நிறைய விஷயம் என்ன எப்படி இப்படி தவறுதானா நடக்குது அப்படின்னா, அவரை பத்தின எந்த ஒரு பின்புலமும் தெரியாம வெறும் ஒரு யூடியூப் வீடியோவை மட்டும் வச்சுக்கிட்டு, வெறும் ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், யாரோ ஒரு 3ஆம் நபர் சொன்னாரு அவர் வந்து ஒரு மதத்துடைய உச்ச தலைவர் அப்படின்ற ஒரு கண்டிஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை வந்து தாக்க முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு மதம் அப்படின்றதும் சாதி அப்படின்றதும் ஒரு மனுஷனை வந்து மூளைச்சலவை செய்யுது அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026ல இருக்கக்கூடிய ஏஐ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு எழுத்துத்துறையிலையுமே சரி, ஒரு கலைஞர்களா மத்தியிலையும் சரி, இன்னைக்குமே சரி, நம்மளுக்கு இந்திய சினிமா துறையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய திரைப்படங்கள் வெளியே வர்றதுக்கும் கூட ரொம்பவுமே ஒரு போராட்டமான ஒரு விஷயத்த எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. நான் சொல்றேன், முற்போக்கான திரைப்படங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவுமே போராட்டமான ஒரு சூழ்நிலையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகம் நம்மளுக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா, நாம இந்த மாதிரியான கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்றது தான் வந்து இந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வியா வைக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 15-20 வருஷத்துல இந்த மாதிரியான தாக்குதல் வந்து நிறையவே நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2013ல வந்து நரேந்திர தாபோல்கர் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது கொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி கோவிந்த பன்சாரி 2015ல எழுத்தாளர் எம் எம் கல்பூர்கி 2015ல திருப்பி,
அதுக்கப்புறம் அபிஜித் ராய் 2015 ஒரு புத்தக கண்காட்சியிலேயே வச்சு கொலை செய்யப்பட்டார். அப்புறம் கௌரி லங்கேஷ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் 2017 அவங்க வீட்டு வாசல்லையே வச்சு கொலை செஞ்சாங்க. அப்புறம் யுஆர் அனந்தமூர்த்தி எழுத்தாளர் கன்னட எழுத்தாளர் யுஆர் அனந்தமூர்த்தி மேலேயும் கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இவங்க மேல எல்லாரு மேலேயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் வச்சு அந்த மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ரொம்ப பழமைவாத கட்டமைப்பை கேள்வி கேட்டாங்க அப்படின்ற ஒரே விஷயத்தை மட்டும் வச்சுதான் அவங்க மேல இவங்க எல்லாத்து மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி இவங்க கொல்லப்பட்டாங்க. இதே மாதிரி காலங்காலமா நிறைய எழுத்தாளர்களும் கலைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் முருகன் விட்டா எழுத்தாளர் சல்மா இந்த மாதிரி பிரச்சனையை எதிர்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி எழுத்தாளர் பாமா அவர்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்காங்க. இதுக்கு எந்த மதமும் சலைச்சது கிடையாது. இஸ்லாமிய மதம் மட்டும்தானா அப்படின்னா இஸ்லாமிய மதம் ரொம்பவுமே அரகண்டா பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்தாளர் பாமா அவர்களுடைய கதையில கிறிஸ்துவ மதம் ரொம்ப அரகண்டா செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே அவங்க மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இல்லை. அப்படி ஏத்துக்கிட்டு அவங்களே அப்டேட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையும் இல்லை அப்படின்றதுதான் இதுல நல்லாவே விளங்கிக்க முடியுது. அதே மாதிரி இதுல பாத்தீங்க, இந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேற்கோள்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அது இலக்கியத்தரமான விஷயங்களாகவும் நிறையவே இருக்கு. ஸோ ஒரு சில விஷயம் என்னன்னா, ஒரு கவிதை நடையிலிருந்து உரைநடைக்கு போறத பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய இளையர் எலிசா ஒரு நாவல் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த நாவல் எழுதுறத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு இதுல. ஸோ அதை அப்படியே நான் படிக்கிறேன். கவிதை நிலத்திலிருந்து உரைநடையுருக்குள் போய் சேரும் எல்லையை கடக்கும் பயணம் பெரும்பாலும் சுயசரிதை வழியாகவே என்று தோன்றுகிறது. இலக்கிய தருணத்தில் நினைவு குறிப்புகள் ஒரு முக்கிய கலை வடிவமாக ஆகியுள்ளன. நினைவு குறிப்புகள் எழுதுபவர்கள் அசாதாரணமான கடந்த காலங்களான தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள் வழியாக நிகழ்காலம் குறித்தும் நம்முடைய பார்வைகளை மறு ஆக்கம் செய்ய அவை இடமளிக்கின்றன. சாபியா சின்க்ளேயரின் ஹவு டு சே பேபிலோன் அண்மை கால உதாரணம். ஜமேக்காவில் வளர்ந்து கொடுங்கோன்மையான ராஸ்பேரிய அமைப்பாளரிடமிருந்து தப்பி ஓட வேண்டிய தேவையை உணர்ந்த ஒரு பெண்ணின் அழுத்தமான அழகான எழுதப்பட்ட நினைவு குறிப்பு. அதாவது கவிதையிலிருந்து உரைநடையூருக்கு, அதாவது கவிதை எழுதுறவங்க ஒரு உரைநடை படைப்பை மேற்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜா இந்த வாழ்வியல் சம்பவங்களை தொகுத்து எழுதுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அப்படி இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாரு. இது நம்ம ரெண்டு வகையில நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு அந்த அவங்களுடைய நாவல் எழுதுறதுக்கான ஒரு விஷயமும், அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும். இது இவருடைய வாழ்க்கை குறிப்பு தான் முழுக்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி இதையும் ஒரு சின்ன ஒரு குறிப்பா இது மாதிரி கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது நம்மளுடைய சோசியல் மீடியா யூசேஜஸை பத்தியும் நிறைய பேசியிருக்கிறாரு. அதை பத்தி ஒரு கோட் பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய வினோதமான காலத்தில் அந்தரங்கம் குறித்த எங்கள் கருத்துக்கள் விசித்திரமான ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. மனதில் வைத்து பேணப்படுவதற்கு பதிலாக மேற்குலகில் பலருக்கு குறிப்பாக இளம் வயதினருக்கு அது எந்த மதிப்பும் மற்ற பண்பாக உண்மையில் விரும்பத்தகாத ஒன்றாக ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. பொது பார்வைக்கு ஒன்று வைக்கப்படவில்லை என்றால் உண்மையில் அதற்கு இருப்பு கிடையாது. உங்கள் நாய், உங்கள் திருமணம், உங்கள் கடற்கரை, உங்கள் குழந்தை, உங்கள் இரவு சாப்பாடு, நீங்கள் அண்மையில் பார்த்த சுவாரஸ்யமான காணொலி துணுக்கு, இவை அன்றாடம் பகிரப்பட வேண்டும். அதாவது நம்ம வழக்கமா சோசியல் மீடியாக்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்படி எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இவர் நவீனமான ஒரு விஷயத்தையும் டச் பண்ணியிருக்காரு. பல்வேறுபட்ட அடுக்குகள்ல இந்த புத்தகம் பேசியிருக்கு. ஆனா முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த பாதிப்பும் அதுல இருந்து மீண்டு வந்த அந்த விஷயங்களையும் மட்டும்தான் அதிகமா கவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுல
கோட் பண்ணக்கூடிய கோட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கருத்து மற்றும் விவாதத்தில் தோற்கும் போதுதான் வன்முறை வருகிறது. ஸோ இந்த இது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கருத்தோ விவாதமோ வந்து இங்க நடக்கவே இல்லை. சாத்தானிக் வெர்சஸ் பத்தி அந்த பையனுக்கும் வந்து ஒன்றும் தெரியாது, அந்த ஃபத்வா விதிச்ச அந்த உச்ச மத தலைவருக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த சென்ஸ் அவங்க படிக்கல. அதை படிச்சிருந்தா தானே ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு திங்க் பற்றி அதை பத்தி விவாதிக்கவோ அதை பத்தின ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசவோ முடியும். இங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த புக்கில் வந்து டைரக்டா தண்டனை தான். தண்டனையோ அதாவது கொலையோ இல்லை கொலை முயற்சியோ உங்களை மிரட்டுறதுக்கான வேலைகள் தான் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு கோர்ட்ல இருந்து நம்மளுக்கு தெரியுது. ஆயுதம் மனிதனை காயப்படுத்தலாம், ஆனால் சிந்தனையை அழிக்க முடியாது. அதே மாதிரிதான் இது அவரை வந்து நிறைய காயப்படுத்தி இருக்கு. அந்த ஆயுதங்கள் வந்து காயப்படுத்தி இருக்கு. ஆனா அவருடைய சிந்தனை வந்து தொடர்ந்து இதுல செயல்பட்டுக்கிட்டே வந்திருக்கு அப்படின்றத இந்த புத்தகம் முழுக்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து, வாழ்க்கை எவ்வளவு பொழுதில் மாறக்கூடியது என்பதை தாக்குதல் உணர்த்தியது. ஸோ அதாவது அந்த அந்த பையன் வந்து அந்த தாக்குதல் நடத்தின அந்த பையன் வந்து ஓடி வந்து அந்த தாக்குதல் நடந்தது வந்து ஒரு 30-40 செகண்ட் தான். அந்த 40 செகண்ட்ல அவருடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு அப்படியே புரட்டி போட்டுச்சு அப்படின்றது தான் இந்த புத்தகம் முழுக்கவே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். வெறுப்பு உலகத்தை சுருக்குகிறது, கற்பனை உலகத்தை விரிவாக்குகிறது. அதான் வெறுப்பு வந்து நம்மள எந்த அளவுக்கு சுருக்குது, அதாவது அந்த ஒரு சின்ன விஷயம், அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் தான் அது வந்து ஒரு என்ன சொல்றது, நார்மலா ஒரு கதைக்காக கையாளப்பட்ட ஒரு விஷயத்த பொறுத்து கொள்ள முடியாம அது வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு மனதளவுல ஒரு சுருக்கமான ஒரு மனிதர்களாகவும் ஒரு அதை தாண்டி எந்த ஒரு சிந்தனைகளையோ இல்ல ஃபார்வர்டான ஒரு திங்கிங்கையோ கொண்டு போக முடியாம எந்த அளவுக்கு அவங்கள வந்து சுருக்குது அப்படின்றதான் வந்து இந்த புத்தகத்துடைய ஒரு கோர் கான்செப்டா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சல்மான் வந்து அந்த பையன்கிட்டயே வந்து நேரடியா உரையாடுற மாதிரியும் வந்து இந்த இதை வந்து செட்டப் பண்ணி பேசியிருப்பாரு. ஒரு அத்தியாயத்துல வந்து பேசியிருப்பாரு, டீட்டெயில்டா அவங்ககிட்ட உட்காந்து பேசுற மாதிரி ஒரு கற்பனை தான். அந்த கற்பனையும் வந்து எழுதியிருப்பாரு. அதாவது அவங்ககிட்ட நேரடியா பேச முடியல, பட் இருந்தாலும் இந்த மாதிரிதான் அவங்களுடைய மன ஓட்டங்கள் இருந்திருக்கும் அப்படின்றதையும் வந்து இந்த புத்தகத்துல வந்து எழுதியிருப்பாரு. மனிதர்களை கதை மூலமாகத்தான் தங்கள் அனுபவங்களையும் வலிமையையும் கடக்கிறார்கள். கதை சொல்றது மூலமா தான் தங்களுடைய அனுபவங்கள் இந்த மீட்சியில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மனசுலயே வச்சு புழுங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே ஒரு பாரமான ஒரு விஷயமா தான் மாறும். அந்த வகையில தான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வழிகளை, அவனுடைய துயரங்களை யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா எழுத்தாளர் அப்படின்றவர் வந்து அதை வந்து ஒரு எழுத்தின் வழியாக தன்னுடைய வாசகருக்கு கடத்துவதன் மூலமாக அந்த ஒரு பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறார் அப்படின்றதுதான் இந்த ஒரு கோட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உயிருடன் இருப்பதே சில சமயம் எதிர்ப்பாக மாறுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு கொட்டேஷன் இது. ஸோ இவர் உயிரோட இருக்கிறதே தான் பல பேருக்கு அந்த ஒரு உறுத்தலா இருக்குது அப்படின்றது. ஏன்னா இவர் ஆரம்பத்தில இருந்தே வந்து நிறைய இடங்கள்ல வந்து நான் ஒரு கடவுள் மறுப்பாளன், எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒன்றும் பெருசா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வர்றாரு. நூல் முழுக்க மட்டும் இல்லை, அவருடைய பர்சனல் லைஃப்லயும் வந்து இந்த விஷயத்த வந்து அப்படியே கண்டினியூஷனா சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. பல இடங்கள்ல பல நேரங்கள்ல சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அது வந்து நம்மளுடைய மதவாதிகளுக்கும் அந்த இவரை பற்றின எதிர்நிலை கொண்டவர்களுக்கும் வந்து ஒரு உறுத்தலாவே இருக்குது. இவர் உயிரோட இருக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலா கொடுக்குது. அது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்ப்பா வந்து இவர் நினைக்கிறாரு. அந்த மாதிரிதான் இது ஒரு கோட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மனித உறவுகள் தான் வெறுப்பை விட சக்தி வாய்ந்தது அப்படின்றது வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. நிஜமா அவங்களுடைய மனைவி மட்டும் கூட இல்லை அப்படின்னா இவருடைய நிலைமை வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்றது இவராலையும் யோசிக்க முடியல, வாசிக்கக்கூடிய நம்மளாலையும் வந்து பெருசா யோசிக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா கூடவே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூடவே போறது. அவங்க பையனும் வந்து கிளம்பி வந்துடுறா அப்படி. ஜாஃபர் அப்படின்றது ஒரு பையனோட பேரு. அவர் வந்து இங்கிலாந்துல வசிக்கிறாரு. அவரும் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து கொஞ்ச நாள் அப்பாவோட இருந்துட்டு போறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்பவுமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலை மட்டும் இல்லை அப்படின்னா சல்மான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வழியை, இவ்வளோ பெரிய இறப்புக்கு அருகாமையிலான ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்றது வந்து யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய இதற்கு முந்தின திருமணங்கள்ல இருந்து அவர் வந்து ஒரு 5வது மனைவின்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதுல இருந்து வெளியே வந்து கொஞ்ச காலம் தனியா தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு 2021, 22 தான் இவங்களை திருமணம் செய்யறாரு. ஸோ அந்த தனிமையான அந்த ஒரு காலகட்டத்துல இருந்திருந்தார் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியான இதே நிகழ்வு அப்ப நடந்திருந்ததுன்னா என்ன மாதிரியான ஒரு மன உணர்வையும் ஒரு இந்த மீட்சி அப்புறம் இந்த காயங்கள்ல இருந்து வெளியே வர்ற அந்த ஒரு நேரம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் யோசிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து புத்தகத்துல வந்து நம்மளுக்கு சூசகமா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வன்முறைக்கு பதில் அமைதி அல்ல, சுதந்திரமான குரல் தான் வன்முறைக்கான பதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே அதே இதே இதே விஷயம்தான். நம்ம ஒரு விஷயம் வந்து பிடிக்கல அப்படின்னா ஒரு சுதந்திரமான ஒரு உரையாடலும் முக்கியம். அதே மாதிரி அந்த சுதந்திரமான ஒரு உரையாடல் அது மட்டும் இல்லாம அந்த எதிர்த்தரப்பு மக்களை வந்து உட்கார வச்சு பேசுறதுக்கான மனநிலை அந்த எதிர்த்தரப்பு ஆட்களுக்கு இருக்கணும். அதாவது கேட்கக்கூடிய மனநிலை அந்த எதிர்த்தரப்பு ஆட்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இங்க வந்து பல இடங்கள்ல நம்ம எழுத்தாளர்களுக்கோ இல்ல அறிவுஜீவிகளுக்கோ இல்ல அறிவியலாளர்களுக்கோ நிகழக்கூடிய இந்த ஒரு வெறுப்பு சம்பவங்கள், கொலை முயற்சிகள் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அன்றாடம் வந்து நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய அதாவது சமூக செயற்பாட்டாளர்களையும் இந்த இந்த கேட்டகிரிக்குள்ள கொண்டு வந்துடலாம். இப்படி இருக்கிறவங்களை வந்து அவர்களுடைய தரப்பு என்ன அப்படின்னே கேட்காம ஒரு காமனான ஒரு ஃபாரத்துல கொண்டு வந்து உட்காத்தி வச்சு 2 பேரும் பேசி ஒரு டிஸ்கஷன் மூலமாகவோ அல்லது அது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்த நம்ம வந்து படிச்சுட்டு அதை பத்தின அதற்கான எதிர்ப்பையோ அதற்கான ஒரு பதிலையோ வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு தன்மையும் ஒரு நாகரிகமும் வரணும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பு இதுல. ஏன்னா இப்போ நம்ம முற்போக்கான ஆட்களோ முற்போக்கான எழுத்தாளர்களோ ஒரு விஷயத்த ஒரு என்ன சொல்றது ஒரு குற்றச்சாட்டை ஒரு மதத்தை பத்தியோ இல்ல ஒரு சாதியை பத்தியோ வைக்கும்போது அதை வந்து போற போக்குல வச்சுட்டு போறது கிடையாது. நாம வந்து அதை பத்தின ஒரு டீட்டெயில்டான ஸ்டடி பண்றோம். அது காலங்காலமா ஒரு மதமோ இல்ல ஒரு சாதியோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதியமோ காலங்காலமா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை சமூகத்துல ஏற்படுத்துது அப்படின்றத டீட்டெயில்டான ஒரு ஸ்டடி பண்ணி தான் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதை பத்தி நம்ம பொது வெளியில பேசுறோம், எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எதிர்கருத்துக்களை படிக்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அதையே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அடிப்படைவாதத்தை பேசக்கூடிய மக்களுக்கு அந்த ஒரு பொறுமையும் அந்த ஒரு சகிப்புத்தன்மையும் இல்லை. அதை படிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு இது கூட கிடையாது. ஒரு விஷயம் ஒரு 3வது நபர் மூலமா தெரியும் போது அந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு நபரை தாக்குறது அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஓவரால் இந்த புத்தகத்துடைய கண்டென்ட். இதான் இந்த புத்தகம் பேச வருது. முக்கியமா மொழிபெயர்ப்பாளரை பத்தி சொல்லணும். எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் அவர் சிவகுமார் அவர்கள் மாநில கல்லூரியில ஆங்கில துறையில இணை பேராசிரியரா பணியாற்றி ஓய்வு பெற்றவர்.
1970கள் பிற்பகுதியில் தொடங்கி மொழிபெயர்ப்புல வந்து சிற்பத்திரிகைகளா மூலமா வந்து இவருடைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. சில லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள், உதாரணத்துக்கு இவருடைய பிரான்சிஸ் காப்கா அவர்கள் எழுதின உருமாற்றம் அப்படின்ற அந்த ஒரு நாவல், குறுநாவல் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதுவும் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு. இப்ப அது வந்து வெளிவருதா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பிறமொழி கதைகள், பின்னவீனத்துவ கோட்பாட்டு குறித்த சில கட்டுரைகள், பதேர் பாஞ்சாலி திரைக்கதை, இலக்கிய கோட்பாடு வந்து ஜானதன் கல்லர் அப்படின்றவர் எழுதினது, சோஃபியின் உலகம் யோஸ்டைன் கார்டைன் அவர்கள் எழுதினது, மார்க்சின் நாவி சார்லஸ் டார்பர் எழுதினதெல்லாம் வந்து இவருடைய முக்கியமான மொழிபெயர்ப்புகள் சில. அதே மாதிரி சங்க பாடல்கள் சிலவும் நவல்களுடைய சில கவிதைகளையும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்காரு. முக்கியமா இவருடைய இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு சில புத்தகத்தெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பை வந்து கடிச்சு குதறி வச்சிருப்பாங்க. ஆனா இவருடைய நடை வந்து கிட்டத்தட்ட அந்த மூல நூலுக்கு வந்து இணையானதாக இருக்கும். ஏன்னா ஒரு இலக்கிய பிரதியை படிக்கும் போது, இலக்கிய பிரதியாகட்டும் இல்ல ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கும் போது, அந்த வாழ்க்கையினுடைய அவர் சந்தித்த விஷயங்கள் என்ன, அவர் சந்தித்த வழிகள் என்ன அப்படின்றதுதான் வந்து ஒரு வாசகனுக்கு கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு வேலையை வந்து இந்த புத்தகம் வந்து சிறப்பா வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இவருடைய சமீபத்திய விஜயநகரம் நாவலும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இந்த விஜயநகரம் நாவல் எழுதிக்கிட்டு இருந்த சமயத்துல அந்த வெளியீடு, அந்த விஷயங்கள் நடக்க போற சமயத்துலதான் இந்த தாக்குதலும் நடந்திருக்கு. இந்த புத்தகத்திலேயே விஜயநகரம் நாவலை பத்தியும் அதனுடைய விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு எழுத்தாளர். ஸோ அந்த மாதிரி அந்த நாவலையும் வந்து ஆர் சிவகுமார் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இதுதான் நான் வந்து டீட்டெயிலா இந்த புத்தகத்தை பத்தி சொல்ல விரும்பின ஒரு விஷயம். ஸோ இதை பத்தி மேலும் வந்து சோபனா பேசுவாங்க. நன்றி கேசவ். கேசவ் வந்து கிட்டத்தட்ட புத்தகத்தினுடைய எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணிட்டாரு. எதுவுமே விட்டு போகாத அளவுக்கு ரொம்ப தெளிவா, ரொம்ப அதுல இருக்கக்கூடிய அனைத்து சாரங்களையுமே கவர் பண்ணிட்டாரு. நான் இதுல சொல்லணும் அப்படின்னு நினைச்சது வந்து, முதல்ல அவர் சொன்ன மாதிரி மொழிபெயர்ப்பு வந்து கட்டாயம் வந்து ருஷ்டியினுடைய நடை வந்து மிக கடினமான நடையாக இருந்திருக்கும். ஆங்கிலத்துல படிச்சிருந்தா எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு சிரமமான நடை. அதை சிவகுமார் அவர்கள் வந்து தன்னுடைய முன்னுரையிலையும் சொல்லியிருக்காரு. எனக்கே வந்து ரொம்ப சவாலான பணியா தான் இருந்தது. பட் ஆனா அந்த சவாலை வந்து அவர் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலயும் வந்து நமக்கு அது புரியல அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஏன்னா அவர் ஃபுல் ஸ்டாப் இல்லாத நீண்ட நெடிய வசனங்களை தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. நிறைய தமிழ்ல அதுக்கான அந்த டிஃபிகல்ட்டி புரிஞ்சுது. நம்ம டக்குன்னு அப்படி சிம்பிளா நம்ம ஈஸியா நேரடியா சொல்ற மாதிரி இல்லாம இருந்தது. அதையும் அவர் சிறப்பாவே கையாண்டிருந்தாரு. ரெண்டாவது வந்து அந்த பையன் வந்து அவரை குத்துறான் இல்லையா? அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஒரு இமாமினுடைய பேச்சை கேட்டுட்டுதான் அவன் வந்து என்ன குத்துறான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மதம் தாண்டின விஷயத்திலயுமே இந்த இடத்துல நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த கும்பல் மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதாவது நான் எப்பவும் சொல்றது அதுதான். மனிதன் வந்து தனிப்பட்ட வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லவனா இருப்பான். நிறைய வந்து அவனுக்கு இரக்கம் இருக்கும். எம்பத்தட்டிக்கலா இருப்பாங்க. இது வந்து இயற்கை. நம்ம மூளையே அப்படிதான் டிசைன் ஆயிருக்கும். நமக்கு ஒரு வலி வர மாதிரிதான் அடுத்தவனுக்கு வலி வருங்கிறத புரிஞ்சுக்க கூடிய ஒரு விலங்கா மனிதன் இருந்ததுனாலதான் அவன் வந்து ஒரு சமூக விலங்காவே பரிணாம வளர்ச்சி அடைய முடிஞ்சுது. இல்லைன்னு சொன்னா நம்ம குரங்கு கூட்டமா இருக்கிற மாதிரி நம்மளும் ஒரு கூட்டமாவே இருந்திருப்போம். ஒரு புலிக்கு அடிபட்டா எப்படி வலிக்கும்னு இன்னொரு புலிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதனாலதான் அதனால வந்து அடுத்த ஒரு கூட்டமா ஒரு கிளானா பெட்டர்மெண்டா வர முடியல. ஆனா மனிதர்களுக்கு இயல்பிலேயே அந்த அமைப்பு வாய்ப்பு இருந்தது. சோ தனிப்பட்ட முறையில மனிதன் வந்து மிக ஒரு எளிய மனிதனாக, எம்பத்தட்டிக்கலா இருக்கக்கூடியவனாக, உணர்ச்சி படக்கூடியவனாக, நேர்மறையா இருக்கக்கூடிய எண்ணம் உடையவனாகத்தான் இருப்பான். அல்லது ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு எப்பவும் அவனோட இருக்கும். ஆனா அவன் கும்பலா சேரும் பொழுது அவனுடைய நடவடிக்கைகள் வந்து கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஒரு திசையில போகுது. அதுக்கு காரணம் நிறைய கன்ஃபர்மேஷனல் பயஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம உறுதியா நம்புறோம். பசுமை அப்படின்னு போட்டுட்டா அது வந்து இட்ஸ் வெரி குட் ஒன். ஆர்கானிக் அப்படின்னு சொன்னா அது குட் ஒன். அதே மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி சொல்லலாம். முன்னோர்கள் எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வித பயஸ், அதாவது முன்முடிவுகளோட நம்ம வந்து ப்ரீ பிக்ஸ் பண்ணிடுவோம். அது மாதிரிதான் இந்த நாத்திகர்களா இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுக்கு எதிராக தான் எழுதுவாங்க.
கடவுளை வந்து அவங்க அசிங்கப்படுத்துவாங்க. இப்படி வந்து அவங்க ப்ரீ பிக்ஸ் பண்ணிடுறதுனுடைய விளைவுதான் வந்து இந்த மாதிரி புத்தகத்தை படிக்காம கூட வந்து கொலை பண்ற அளவுக்கு அவங்க வர்றது. இதுல ஏன் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு அதிகமாவே இன்னும் அதுல அந்த மாப் மென்டாலிட்டிக்கு வந்து உதவுது, அந்த குழு மனப்பான்மை, கும்பல் மனப்பான்மைக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. முன்ன அதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படி இருந்துமே பல கொடுஞ்செயல்களை, பெரிய பெரிய சேதாரங்களை நம்ம வரலாறுல நம்ம பார்த்திருக்கோம். மனிதர்களுடைய இந்த கும்பல் மனப்பான்மையினால வாரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கும்பல் மனப்பான்மையினுடைய நீட்சி மாதிரி இருக்கும். டிசைட் பண்றது யாரா இருந்தாலும் கீழே இயங்குறவங்களுக்கு கட்டாயம் வந்து இந்த ஒரு சார்பு தன்மையுடைய அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த படைப்பாளிகளை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நிஜத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 90% மனிதர்கள் வந்து அந்த விஷயத்த ஒரு 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 சர்ச்சைக்கான விஷயமா இருந்தா கூட உணர்ந்தா கூட அதை வெளியே சொல்லாத நபர்களா இருப்பாங்க. ஆனா இந்த 10% மக்கள் வந்து அதை பேசுறவங்களாவும், அதை தொடர்ந்து விவாதிக்கிறவங்களாவும், அதை மாத்தணும்னு நினைக்கிறவங்களாவும் இருப்பாங்க. இந்த 90% பேருக்கான நகர்வு முன்னேற்றமும் யார் கையில இருக்குன்னா இந்த 10% மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுக்காக மட்டும் போராடுறது இல்ல. தன்னை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற அனைவருக்காக தான் போராடுறாங்க. அந்த பிற மக்கள் இத ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இதனுடைய பலன்களை அவங்கள அறியாமலே அவங்க வந்து என்ஜாய் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நமக்கு எல்லாமே, நமக்கு சுதந்திரம் அப்படிதான் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். பெண்களோட முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் எல்லாமே யாரோ சில பேரினுடைய உழைப்புனால, அவங்களுடைய முதல் குரலினால, உங்களில் யார் முதல் கல்லை எறியறதுங்கிறதுதான் எப்பவுமே வந்து சேலஞ்சிங்கான விஷயம். அந்த வகையில படைப்பாளிகள் வந்து விஷயத்த கிரகிச்சுக்கிறதோட அல்லாம அதை துணிஞ்சு வெளியே சொல்றாங்க. அதுல வந்து அவங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு இன்ட்யூஷன் இருந்துகிட்டே, உள்ளார்ந்த ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால சொல்லாம இருக்க முடியாது. நீங்க அவங்களுடைய குரல் வலையை வந்து நசுக்க முடியாது. அந்த மாதிரி சூழல்ல இத கருத்து ரீதியா அணுகாம அமைப்புகள் வந்து இத வன்முறை ரீதியா அணுகுறதுனுடைய பலனை தான் இப்ப கேசவ் சொன்ன மாதிரி இத்தனை எழுத்தாளர்களை வந்து நம்ம தாக்குறதும், கொல்றதும், அவங்களை வந்து சமூகத்தை விட்டு ஓட வைக்கிறதுமா இருக்கு. இந்த புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கூட இதை முழுசா படிச்சு முடிச்சவங்க வந்து நம்ம ஒரு படைப்பாளியாவோ, நம்ம வந்து நம்ம மனசுல தோன்றதை வெளியே சொல்லணும் அப்படிங்கிற தைரியம் வருமானா வராதுதான். ஏன்னா ருஷ்டி எந்த இடத்துலயும் அதை பெருமைப்படுத்திக்கல. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி நிலைச்சு நிக்கிறேங்கிற பாணியே அந்த புத்தகத்துல இல்ல. அவர் இம்பாக்ட் இன்னும் மோசமா பாதிக்கப்பட்ட விஷயத்த தன்னிறக்கத்தோட கலந்துதான் எழுதுறாரு. முதல்ல இந்த பத்துவா வந்து பிடிக்கப்பட்டப்போ அவர் இங்கிலாந்துல வாழும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமான உணர்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி எங்க போனாலும் வந்து அவரை வந்து கூட்டத்துல இருந்து அவர் வந்து ஒதுங்கின மாதிரி, தன்னை ஒதுக்கிட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அவர் நிறைய விலகின மாதிரி, மக்கள்கிட்ட இருந்து விலகின மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. என்னால ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு மாலுக்கு போக முடியல, மக்கள் எல்லாம் காதுபட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஆஹ் இவருக்கு நம்மளுடைய வரிப்பணத்துல இருந்து நம்ம செலவு பண்ணணுமா, இவர் கண்டதை எழுதுவாரு, இவருக்கு வந்து பொறுப்பு இல்லாம அவர் வந்து கண்டதை எழுதும் பொழுது நம்ம வந்து இத என்கரேஜ் பண்ணணுமா, நம்ம வரிப்பணத்துல வந்து இவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமான்னு சொல்லி மக்கள் சங்கடப்படுறாங்க. அது எனக்கு ரொம்ப அவமானகரமா இருக்கு அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாரு. கட்டாயம் அது இருக்கும். நமக்கு வந்து என்னமோ பிழைத்திருக்கிறதே வந்து ஒரு கருணையின் அடிப்படையிலங்கிறது எந்த சுதந்திர மனப்பான்மை இருக்கக்கூடிய மனிதர்களாலையும் ஏத்துக்க முடியாது. ஆனா ஒரு கட்டத்துல அவர் கத்தி குத்து பட்டுடுறாரு. அப்புறமா மக்கள் வந்து அவருக்கு வந்து பூங்கொத்துக்களை கொடுக்குறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அவருக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து ஒரு வகையில அவர் வந்து தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையில இருந்து தனக்கு ஒரு விடுதலையா இருக்குன்னு சொல்றாரு. அந்த வகையில மட்டும்தான் அந்த கத்தி குத்து வந்து அவருக்கு உதவி இருக்கு. இது வந்து அவர் கிட்டத்தட்ட சமூகத்தை வந்து மிக மோசமான ஒரு கேள்வியை ரொம்ப டீசெண்டா தான் அவர் வச்சிருக்காரு. அதாவது நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் பாராட்ட மாட்டீங்கப்பா, போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மாலை மரியாதை எல்லாம் போட்டு நினைவு தினம் கொண்டாடுவீங்கிறதான் அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய பாதுகாப்புக்கு நம்ம தான் பொறுப்புங்கிற அந்த எண்ணம் மக்களுக்கு அப்பவே இல்லைங்கிறத அவருடைய ஒரு மறைமுகமான ஒரு பொருளா புரிஞ்சுக்கிறேன் நான். உண்மைதான் அது. நம்மளே அப்படிதான் நினைப்போம். ஆப்வியஸ்லி இவருக்கு கண்டதே எழுதுவாரு, இவருக்கு நம்ம போய் பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஏன் இது மாதிரியான விஷயம்? முதல் விஷயம் வந்து அந்த புத்தகம் வந்து ஒரு பட்டவர்த்தனமான உண்மையை பேசக்கூடிய புத்தகம். அது வந்து படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் தன் உடல் ரீதியா பட்ட துன்பங்களை சொல்றாரு. தன்னால தன்னுடைய உறவினர்களுக்கு நேர்ந்த துன்பங்களை சொல்றாரு. அப்புறம் தன் மனதளவில பட்ட துன்பங்களை சொல்றாரு. தனக்குள்ள வந்து நான் ஒரு அந்நிய ஆளா அவரையே அவர் பார்த்துக்கிட்டு அவருடைய உடல்ல ஏற்பட்ட மாற்றங்கள், தோற்றத்துல ஏற்பட்ட மாற்றங்கள், வாழ்க்கையினுடைய நடைமுறையில ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்யறாரு. சொல்ல போனா இதையெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு நிறைந்த பொறுமையும் மனபலமுமே வேணும்னு நினைப்பேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இது எதுக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைப்போம். இல்லைன்னா இவங்க கையை வச்சு சும்மா இருக்க கூடாதா, ஏன் இவர் எழுதி இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற நம்ம சாமானியமா யோசிப்போம். பட் அந்த இடத்துக்கு உண்மையில அவரு அதை திட்டமிட்டு செய்யல. இந்த கத்தி புத்தகத்துல கூட அவர் டாட்டானிக் வெர்ஷன்ஸ பத்தி எழுதும் பொழுது அவருக்கு ஒரு மெல்லிய பயம் இருக்கு.
ஆரம்பத்துல. கடைசியில தான் திருப்பி அதை உடைச்சு நான் அந்த புத்தகத்தை எழுதுனதுக்காக வருத்தப்படல, வரலாற்றுல என்ன நேர்ந்ததோ அதை நான் வருத்தப்படலைன்னு சொல்றாரு. பட் அவரை அறியாம இந்த புத்தகத்திலயும் அதை பத்தி ஏதாவது பேச போக இதுவுமே சர்ச்சையாகலாம்ங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருந்ததை என்னால உணர முடிஞ்சது. ஏன்னா அவர் விஷயங்களை அந்த வழியில தான் அவர் கன்வே பண்றாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த கும்பல் மனப்பான்மைங்கிறது என்னவா மாறிட்டு வருது அப்படின்னு சொன்னா, இது ஒரு எதிர் மனிதனை என்ன வேணாலும் நம்ம பண்ணலாங்கிற ஒரு உரிமை எடுத்துக்கக்கூடிய இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இது கத்தி எடுத்துட்டு ஒருத்தர் குத்தணும்னு அவசியம் இல்ல. மிக சர்வ சாதாரணமாக நம்ம சோசியல் மீடியால பண்ணக்கூடிய கேரக்டர் அசாசினேஷன், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறது, அவங்க குடும்ப உறுப்பினர்களோட போட்டோவை போட்டு அசிங்கப்படுத்துறது, இது எல்லாமே ஒரு பெருங்குற்றம் இல்லை, நார்மல் தான் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம நகர்ந்துட்டு வரும் பொழுது அதனுடைய நீட்சியா தான் இந்த கொலைகளையே நான் பார்க்கிறேன். இது மதம் மட்டுமே இதுல ரூல் பண்ணுதான்னா கண்டிப்பா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமாள் முருகனோ இல்ல பாமாவோ அவங்களெல்லாம் ஜாதி ரீதியான முடக்கல்கள் அதிகமா இருந்தது. எனி ஒரு இன்ஸ்டிடியூஷன், மதமோ ஜாதி அமைப்போ இல்ல ஒரு கலாச்சார அமைப்போ எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓவியர் ஹுசைன் சரஸ்வதிய நிர்வாணமா வரைஞ்சப்ப அந்த இடத்துல கலாச்சார ரீதியா அவங்க மதம் தாண்டி அந்த இடத்துல கலாச்சார ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களுமே இன்ஸ்டிடியூஷன்ஸுமே அதை எதிர்த்துச்சு. நிறைய பெண்ணியவாதிகள் எப்படி நீ நிர்வாணமா வரையலாம் ஒரு பெண்ணை, கடவுளே ஆனாலும்ங்கிற மாதிரி கூட பேசினாங்க. பட் படைப்பாளியினுடைய படைப்புக்குன்னு ஒரு வெளி இருக்கு இல்லையா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா நம்ம என்ன அமைப்பு போட்டு கட்டுப்படுத்தினாலும் ஒரு கட்டத்துல அது வெளிப்படதான் செய்யும். அந்த வெளிப்பட்ட விதத்தை அதை பொறுமையா அணுகி, கேசவ் சொன்ன மாதிரி பொறுமையா அணுகி அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நம்ம நேர்மையான முறையில விமர்சிக்கிறோமான்னா 99% இல்லை. அது மட்டும்தான் இந்த புத்தகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதர் தான் இந்த புத்தகம் அவரே சொல்றாரு, நான் இது பிளான் பண்ணல, பட் நான் விஜயநகரம்க்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், பட் இது எழுதலைன்னா என்னால அதை நோக்கி நகர முடியாது, இதை நான் மனசுல இருக்கிறத இங்க கலட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிதான் இதை பதிவு பண்ணிருக்காரு. இந்த புத்தகத்துல இருந்து கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, கட்டாயம் நமக்கு பெரிய தைரியமோ உத்வேகமோ இல்ல நான் இப்படிதான் புரட்சி பண்ணுவேன்லாம் இல்ல. பட் அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அந்த தன்னுடைய எண்ணத்தை நான் கட்டுப்படுத்திக்காம சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர வெளியை தேடக்கூடிய ஒரு இயல்பால் மனிதன் ரொம்ப சுதந்திரத்தை விரும்பக்கூடியவன். அந்த ஒரு தன்மையை முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, அனைத்து அமைப்புகளுமே அது மதமோ மதம் இல்லாத அமைப்போ எல்லாமே எப்படி தன்னுடைய இயங்கியல் அது கருத்தியலுக்கு எதிரா இருந்தா உடனே ஒரு போர் முறை அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்க மூர்க்கமா இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்ல போனா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறதுமே சமுதாயத்துல ஒரு இயங்கியல் தான். அப்படி இருந்தா தான் இது நகரும். 100 பேர் ஒன்ன சரின்னு சொல்லிட்டா அது கிடையாது. 100 பேர் அதை சரின்னு சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு 10 பேர் இருந்தாதான் அந்த அமைப்புமே முழுமை அடையும். அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு மதமே கூட ஆனாலும் அதனுடைய சிக்கல்களை எடுத்துக்கிட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை மேம்படுத்திக்கிட்டுன்னு சொன்னா அது மனித குலத்துக்கு ஒரு உபயோகமான டூலா தான் இருக்கும். இத்தனை வருஷமா மதம் மனிதர்களை ஒரு சரடா கட்டி இத்தனை தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. அது மிக மிக வலிமையான அமைப்பு. தத்துவம் வர்றதுக்கு முன்னாடி, அறிவியல் வர்றதுக்கு முன்னாடி, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மதம் தான். சோ அந்த மதத்தை நம்ம எதிர்க்கிறது அப்படிங்கிறத விட அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கணும். அடுத்து அதை ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட அவங்க எதிரிகளா பார்த்ததுதான் இது மாதிரியான சம்பவங்களோட வினைவு. இப்போ சல்மான் பிழைக்கிறாரு, அதனால அதனுடைய அனுபவத்தை பகிர்றாரு. இறந்து போன கௌரி லங்கேஷோ இல்ல மத்தவங்களுக்கோ பேசுறதுக்கே நம்ம வாய்ப்பு தரல. இது ஜனநாயக முறைக்கு முற்றிலும் எதிரானது. இதைத்தான் இந்த புத்தகம் மெயினா சொல்ல வருது. நம்ம குரல் வழியை எப்படியெல்லாம் நசுக்க முயற்சி பண்றோம் அப்படிங்கிறத இந்த இந்த அந்த காரணத்தினால இந்த புத்தகம் பரவலா இன்னும் நிறைய பேசப்படணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, எப்படி கருத்து ரீதியான சுதந்திரங்கள் முடக்கப்படும், அந்த மாதிரி சூழல் ஒருத்தருக்கும் எப்படி அமையுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். நன்றி. சோபனா, தொடர்ந்து கலந்துரையாடல் நடத்துங்க. நீங்க தான் ஒருத்தரையா கூப்பிட்டு பேசணும். கையொசத்துறவங்க கையொசத்தி முன்னால பேசுவாங்க, மற்றபடி சோபனா அழைப்பாங்க. நன்றி சார். ஓகே, நான் பேசிட்டுமாண்ணா? பேசுங்க மேம். ஸ்கிரீன்ல தெரியல யார் கை உயர்த்துனீங்கன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்தது. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தவங்க தொகுத்து வழங்குவாங்க எப்பவுமே. அப்படி நினைச்சு ஆடியோ வரல மேம். பார்த்தா விமர்சனம் குத்திடுச்சு என்ன. ரொம்ப அருமையான புத்தகமா இருக்குது. உங்க 2 பேருடைய அழகா இருந்தது. உங்க 2 பேருக்கும் நன்றிகளும். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றிகள்.
ஆடியோ வரலையா? நான் நன்றி பேசுறது மேம். சுத்தமாவே ஆமா ஆமா கேட்கலையா? ஆமா இல்ல விட்டு விட்டு கேட்டது மேம். விட்டு விட்டு கேட்டதா? ஓகே, நெட்வொர்க் இல்லையா இருக்கும். இல்ல 2 பேரோட அவங்களோட தொகுப்பு விமர்சனமுமே ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொன்னேன் நானு. அதுக்கு நன்றி மேம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொன்னேன். நன்றி. நன்றி மேம். நன்றி மேம். கோடீஸ்வரன் சார் நீங்க பேசலாம். வணக்கம், கேக்குதுங்களா மேடம்? இது சார் வணக்கம் சார். ஓகே, நான் வந்து நேத்து இந்த குரூப்ல இருந்து ஐஆர்டிடி ரீடர்ஸ் ஃபோரம்ல கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர். அவங்க ஒரு புத்தகம் திறனாய்வு பண்ணாங்க, அந்த நதிக்கரையில் என் இதயத்தை புதையுங்கள்னு ஒரு புத்தகம். அதுல தான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி நுழைப்புலம் மீட்டிங் காலையில 7:30 to 9 மணி வரைக்கும் நடக்குது. அவர் கூட இந்த குரூப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு பேர் மறந்து போச்சு. அவர் உருவம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. இருக்க நான் தான் பேசினேம்மா. இருக்க கோமதி சங்கர் நான் தான் சொன்னேன். ஓகே. டிவி சீரியல்ல அண்ணன் கேரக்டர்லாம் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது உங்க முகம். நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் டைம் இல்லாம போச்சு. இது இந்த புத்தகம் அந்த இதுக்கு முன்னால சொன்னவங்க மாதிரி நீங்க 2 பேருமா பிரிச்சு பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே மாதிரி இருந்தது. நீங்க 2 பேருமே ரொம்ப தங்கு தடை இல்லாம இது ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது இல்லை. இது ரொம்ப உள்ள இருந்து வந்தாதான் இந்த தங்கு தடை இல்லாம ஒரு பேச்சு வரும். இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ண ஒரு கேசவன் சாருக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வேற எதுவும் எனக்கு கேள்விகள் எதுவும் இல்லை. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி கேசவ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம், பாலகுமார் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த சமீபத்தில் நடந்த புத்தகம் தொடர்பான உரையாடல்கள்ல, புத்தகம் தொடர்பான பதிவுகள்ல நீங்க 2 பேரும் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா ஒரு புத்தகத்தை பத்தி பேசும்போது அது அத்தியாயம் 1 இதுல இது சொல்லியிருக்காரு, அத்தியாயம் 2 அதுல இது சொல்லியிருக்காரு, அத்தியாயம் 3 இப்படி ஒரு மெக்கானிக்கல் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இருக்குல்ல, அது இல்லை. இன்னொன்னு ஏதோ ஒரு பாகத்தை மட்டும் எனக்கு பிடிச்சது மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிறதும் இதுல இல்லை. இல்லை நான் மொத்தமா படிச்சுட்டேன், நான் அட்டை டு அட்டை நான் சொல்லிட்டு தான் போவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதமும் இதுல இல்லை. இந்த இந்த ஒரு நீரோட்டம் மாதிரி ரொம்ப அழகா போச்சு. இந்த தொடக்கத்துல இருந்து நீங்க சோபனா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேசவ் வந்தாரு. அவருடைய பார்வை, புத்தகம் தொடர்பான பார்வை, அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற செய்திகள், அந்த புத்தகத்துக்கு இணையா இப்போ பாமா பத்தி, மற்ற கதைகள் பத்தி, இன்னும் பிரச்சனைக்குள்ளான கதைகள், தமிழ் சூழல் அது எப்படி இருந்ததுங்கிறத பத்தியான விளக்கமா இருந்தாலும் சரி, இது என்னன்னா ஒரு இந்த இடுக்கு எல்லாம் எந்த இடத்தையுமே மிச்சம் வைக்காம முழுசா ஒரு ஒரு பயணம் போன மாதிரி இருக்கு. ஒரு உண்மையான ஒரு புத்தகம் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிச்சயமா அந்த புத்தகத்துக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு மரியாதை அப்படின்னு தான் நான் உணர்றேன். சோபனா அவர்களுடைய பேச்சு தங்கு தடை இல்லாம அது பாட்டுக்கு வருது. அந்த தமிழும் நல்லா இருக்கு. நீங்க பேசக்கூடிய செய்திகளும் சரி, சல்மான் ருஷ்டியோடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னை வரைக்கும் வந்திருக்கீங்க. இன்னொன்னு நிறைய இடங்கள்ல சல்மான் ருஷ்டியோடைய அவருடைய தயக்கமும் பயமும் இந்த புத்தகத்துல என்னால உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி புத்தகங்களை நிறைய இடங்கள்ல அதை நம்ம உணர முடியும். நேரடியா சொல்ல மாட்டாங்க, ஆனா நமக்கு நம்ம அதை உணர்வோம். அது மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வா தான் இருக்கும். ஒரு புத்தகங்கள் வாசிக்கிறதா இருக்கட்டும், அதை பத்தி பேசுறதா இருக்கட்டும். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்வு. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப தூண்களா அமைந்த சோபனா அவர்களுக்கும், கேசவராஜ் அவர்களுக்கும், கோமதி சங்கர் தோழர் மற்றும் நண்பர்கள் அனைவர்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி சார். ரொம்ப உற்சாகமா இருந்தது உண்மையிலேயே. உங்களுடைய இந்த கமெண்ட் எனக்கும் சரி கேசவுக்கும் சரி உண்மையிலேயே ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா பொதுவா புத்தக விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, நான் அந்த விமர்சனம்ங்கிற வார்த்தையவே முதல்ல நான் எடுத்துடுறேன். ஏன்னு சொன்னா கிரிட்டிக்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை அவங்க ஸ்ட்ரக்சரா
ஒரு அனாட்டமிக்கலா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி அந்த படைப்பை அணுகுவாங்க. பட் நாங்கெல்லாம் வந்து கிரிட்டிக் கிடையாது. ஆக்சுவலா எங்களுடைய வாசிப்பு அனுபவம்னு தான் அதை சுருக்கமா நம்ம சொல்லிக்கணும். அப்ப வாசிப்பு அனுபவம்னு வரும்பொழுது அந்த கதையை நம்ம சொல்லாம அதுல இருந்து நம்ம என்ன உள்வாங்குறோம் ஒரு புத்தகத்துல இருந்துங்கிறத வெளிப்படுத்துறது தான் அந்த புத்தகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு உண்மையான மரியாதையா இருக்கும்னு நான் எப்பவும் நினைப்பேன். நான் எழுதும் பொழுதும் அந்த புத்தகத்துல இருந்து நான் என்ன சாரம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறதான் எழுதுவேன். நான் கேசவுக்கும் அதையே தான் அன்னைக்கு நான் சொன்னேன். ஒரு புத்தகத்தை நம்ம ஸ்பாய்லர் பண்றதுல ஒன்றும் பெரிய சக்சஸ் கிடையாது. இந்த புத்தகத்தை வாங்கி அவங்க படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கணும். அதுதான் வந்து உண்மையா அந்த கியூரியாசிட்டியை தூண்டுறதுதான் ஒரு திறந்த ஒரு வாசிப்பு அனுபவ பகிர்வா இருக்கும்னு. அதை நீங்க கரெக்டா வந்து எங்களுக்கு நாங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோங்கிறத ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணினீங்க. மிக்க நன்றி சார். சார் கோடீஸ்வரன் சார், நீங்க கை உயர்த்தி இருக்கீங்க. மறுபடியும் ஏதாவது சொல்லணுமா சார்? உங்களுக்கு நீங்க பேசலாம் சார். இல்லைங்க மேடம், நான் அப்போ உயர்த்தினதுதான் அது அப்படியே இருக்கு போல இருக்கு. சரி இல்ல சார். மொத்தமா பேசிட்டு ஓகே சார். கலந்துரையாடல்ல இன்னும் யாருக்கு இன்னும் ஏதாவது? நான் நான் பேசட்டுமா சோபனா? கண்டிப்பா சார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நான் ஃபீல் பண்ணேன். அத பாலகுமார் அவருடைய வார்த்தைகள்ல சொல்லிட்டார். அதுக்கு மேல அதுல நல்லா இருக்குன்னு நான் சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. பாலா அழகா அத சொன்னாரு. கேசவராஜ் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு விமர்சனத்தை எழுதியிருந்தார். அதை படிச்சுட்டு நீங்க இதுல பேசினா நல்லா இருக்கும்னு நான் அவரை அழைச்சேன். எனக்கு என்னமோ அந்த நுழைப்புலத்துல வந்து புதியவர்களை கொண்டு வந்துட்டே இருக்கணும். புதிய வாசிப்பாளர்கள், புதிய திறனாய்வாளர்கள் அனுபவத்தை கேட்கணும் நாம அப்படின்னு சொல்லி கேசவராஜ் இந்த பதிவை பார்த்த உடனே நான் அவரை கூப்பிட்டேன். அவர் வந்தாரு. வந்தது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இன்னொரு கேள்வி நான் வச்சேன். இந்த புத்தகத்தை வேறு யாரும் படிச்சிருக்காங்களா? அவங்க வந்து தொகுப்புரை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சோபனா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே சோபனாட்ட கேட்க சொன்னேன். அவர் கேட்டாரு. அதுக்கப்புறம் நானும் சோபனாட்ட பேசினேன். ஆக இன்னைக்கு வந்து இந்த இவங்க 2 பேரும் சொன்னது ஒரு புத்தகத்துக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு போனாங்க, உள்ளுக்குள்ள போனாங்க. அவங்க பேசும்போது புத்தகத்தை பேசுற மாதிரியுமே ஒரு ஃபீலிங் வரல. புத்தகத்துக்கு வெளியே இருந்து பேசுற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வரல. இந்த புத்தகத்தை வாசிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு முடிவுல அவங்க நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்காங்கிறது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது. இதுவரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ கேசவராஜ் பேசும்போது அந்த புத்தகத்துல உள்ளத அப்படியே கொண்டு வந்ததுக்கு முன்னகுட்டி ஒரு பீடிகை மாதிரி இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளருக்கு நிகழ்ந்த சங்கடங்கள் உலகத்துல பல இடங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த சூழல் எல்லாம் சொல்லிட்டு நாவலுக்குள்ள போனார். நான் கூட நினைச்சேன் இது சுயசரிதை வகைமையான ஒரு புத்தகம். அதை சொல்லிட்டாரு. அந்த புத்தகம் அந்த தாக்குதல் அவருக்கு என்ன சிந்தனைகளை, எந்த பிரச்சனையை, எந்த வெளியை திறந்தது என்பதை பற்றியான அருமையான ஒரு உரையை கேசவராஜ் கொடுத்தாரு. சோபனாவுடைய கலந்துரையாடல் அதனுடைய அப்படியே தொடர்ச்சி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி தொகுத்து வர்றவங்க வந்து அந்த புத்தகத்தை வந்து இவ்வளவு தூரம் சொன்னதாக நான் நுழைப்புலத்துல நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இது ஒரு பெரிய திறப்பு. இப்படி செய்யலாமா, இப்படியான ஒரு திறனாய்வுகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு. நுழைப்புலம் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது. உங்க 2 பேருக்கும் நன்றி. வணக்கம். நான் பேசட்டுமா? மிக்க நன்றி சார். சார் கண்டிப்பா சார். நிலாமகன் சார் அதற்கு முன்னாடி கை உயர்த்தினாரு, அவரை பார்த்துடலாம் சார். நிலாமகன் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? வணக்கம் சார். இருக்கேன் சார். ஹலோ சார். வணக்கம். வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். நுழைப்புலம் அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சது. நுழைப்புலத்திற்கு நன்றியும் பாராட்டுகளும். நார்மலாவே ஒரு புத்தகத்தோட வாசிப்பு அனுபவம், திறனாய்வு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு நாள் நாங்க கேட்டதை விட இன்னைக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி இருந்ததுன்னா, நம்ம தொகுத்து வழங்குறவங்க வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, புத்தகத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மெயின் ஸ்பீச் யார் இருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குற இவ்வளவு நாள் கேட்ட விதத்துல இருந்து இன்னைக்கு மாறுபட்டு அப்படியே சல்மான் ருஷ்டியோட ஸ்டோரியை ஆரம்பிச்சு கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு வந்து எவ்வளவு இடபாடு எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொண்டு வந்து விட்ட இடம், அந்த விட்ட இடத்துல இருந்து கேசவர் சார் வந்து ஆரம்பிச்ச இடம்
அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரையும் வந்து கூடவே கொண்டு வந்து கடைசி வரையும் கேட்க வைக்கிற மாதிரி ஒரு டெக்னிக் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். கேசவன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப புத்தகத்தை வாசிச்சு புத்தகத்துல இப்படிதான் இருக்கு, இதான் புத்தகத்தோட கதை அப்படின்னு சொல்றதை தாண்டி ரெண்டு பேருமே வந்து இதனால நான் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலிங்க வந்து ரொம்ப யதார்த்தமா நிகழ்வால ஏற்ற மாதிரி நடக்கிற சூழலையும் வந்து சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அருமையான முன்னெடுப்பு. கோமதி சங்கர் சார், நல்லு உட்பட அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா தொகுத்து வழங்குனீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மிக்க நன்றி சார். நல்லு சார், நீங்க பேசுறீங்களா இல்ல பாலசுப்ரமணியம் சார் பேசிட்டுமா? எல்லாரும் பேசிக்கிட்டோம். பேசுறேன். பிரசன்னா சார் முன்னாடியே வந்தாரு. சோபனா, நான் பேசட்டுமா? பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு சோபனாவை தவிர வேற யாரும் ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு இது. கேசவராஜ் பேசினதும் சோபனா பேசினதும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி ஆகி அந்த புக்கை பற்றிய ஒரு இமேஜை நான் படிக்க வேண்டாம் தவறி இருந்த ஒரு புக்கை படிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல சோபனா பேசுறப்போ சல்மான் ருஷ்டியை பத்தி சொன்னது, அந்த மிட்நைட் சில்ட்ரன்ல இருந்து ஆரம்பிச்சது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த குழுல இருக்கிறவங்கல மிட்நைட் சில்ட்ரன் படிக்காதவங்க தயவு செஞ்சு அந்த புக்கை படிச்சிடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு எழுத்தாளரின் உச்சக்கட்ட புனைவு அது. எனக்கு வந்து 80களில் நான் வாசிப்பு ஆரம்பிச்ச சமயத்துல அந்த புக் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. புக்கர் விருதுங்கிறதுனால அதை கொஞ்சம் வாங்கி படிக்கணும், என்னதான் படிக்கலாம்னு தோணி படிச்சா. அதுக்கப்புறம் 2 தடவை படிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கற்பனை வந்து ஒரு மனுஷன் இவ்வளவு கற்பனை பண்ண முடியுமாங்கிறது அந்த சமயத்துல நமக்கு தோணுச்சு. இப்ப நிறைய பேர் அதை மீறினாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு கற்பனையோட உச்சம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய புக் அவரது படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. விஜயநகரம் பாதி படிக்க ஆரம்பிச்சேன், ஏதோ ஒரு காரணமாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா அதுல நான் வியந்த விஷயம் வந்து ஆர் சிவகுமாரோட டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த புக் கவித்துவமா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. அவரே தான் இந்த புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருங்கிறது இந்த புக்கை படிக்கலாங்கிறத என்னை நோக்கி தள்ளிச்சு. இருந்தாலும் ஒரு சுயசரிதை வடிவமான ஒருத்தன் கஷ்டப்படக்கூடிய ஒரு புக்கை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்ததை வந்து படிக்கணுமான்னு நான் அவாய்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கேசவராஜ் பேசின பிறகும் சோபனா பேசின பிறகும் எனக்கு இது வந்து வேறு நினைவுகளை தூண்டிச்சு. சுஜாதா வந்து காகித செங்கிலிகள்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. உறவுகளை பத்தியே தான் வரும், ஹாஸ்பிட்டல் நிகழ்ச்சி தான் வரும். அப்ப அது போல இந்த புக்கும் ஹாஸ்பிட்டல் நிகழ்ச்சிகளை சொல்லுது. அந்த மாதிரி நிகழ்வுகளை சுயசரிதையா சொல்லாம ஒரு கதையா சொல்றது இன்னும் சிறப்பானது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல சோபனா சொன்ன அந்த கம்பேரிசன்ஸ், இந்தியால வந்து தாக்கப்பட்டு கொலையுண்டவர்கள் திருப்பி பேச முடியல, அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, என்னாச்சு நமக்கு தான் தெரியுமே தவிர அவங்களோட வியூ நமக்கு தெரியல. ஆனா அதுல வந்து சல்மான் ருஷ்டி தப்பிச்சதுனால அவரோட எண்ண ஓட்டங்களை இந்த புக்கு சொல்லுது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா நினைக்கிறேன் நான். இந்த புத்தகத்தை படிக்க வைக்க என்னை தள்ளியதற்கு இருவருக்கும் நன்றி. 2 பேரும் நல்லா பேசினாங்க. இந்த நிகழ்வு உண்மையாவே வித்தியாசமா நிகழ்வா இருந்துச்சு. நாம ஒன்றிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுல அவங்க பேசுறப்ப நடுவுல நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு போவோம். ஆனா ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை முதல்ல பேசி வச்சுட்டு பண்ணியிருக்காங்கிறது மிகச் சிறப்பான விஷயம். வாழ்த்துக்கள் 2 பேத்துக்கும். நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப உற்சாகமா இருந்தது நீங்க சொன்ன வார்த்தைகள். மிக்க நன்றி. நல்ல சார். சுப்பிரமணியம் சார். அதுக்கு முன்னாடி பாலசுப்ரமணியன் தொடர் அதான் அவரு காணும்னு நினைக்கிறேன். பாலசுப்ரமணியன் சார் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. கேக்குதுங்களாமா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். உண்மையிலேயே புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லக்கூடிய
படைப்பாளிகள் எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு ஆபத்து எப்போதுமே நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அது சல்மான் ருஷ்டிக்கும் நிகழ்ந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் கேசவராஜ் சொன்னது போல 30 வினாடிகளுக்குள்ள 15 கத்தி குத்துகள் குத்தியிருக்கான்னா, அந்த வாலிபன் 24 வயது வாலிபன் மனசுல எந்த அளவுக்கு வன்மத்தை இந்த சமுதாயம் தூண்டி இருக்கு அப்படிங்கிறதான். எழுத்தாளர் தூண்டினார்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல சோபனா மேடம் சொன்னது மாதிரி, ஒரு படைப்பை படைத்த பிறகு, படித்த பிறகு நாம அதை பற்றிய ஒரு முடிவுக்கு வரலாமே தவிர, படிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த இளைஞன் வந்திருக்கான். ஏன்னா அவன் யூடியூப்ல சொன்ன ஒரு பேச்சை பார்த்துதான் இந்த செயலை செய்தான் என்று சொன்னாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒரு பற்று வேணும், ஆனா அதே சமயம் வெறி கூடாது. ஆனா இந்த இளைஞருக்கு வெறி தான் அதிகமா இருந்திருக்கு. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பா அமைஞ்சுது. சல்மான் ருஷ்டிக்கு இருந்த துணிச்சலை விட இந்த இருவருக்குமே மிக அதிகமான துணிச்சல். யாரு? சோபனா மேடத்துக்கும் கேசவராஜுக்கும். ஏன்னா அந்த கருத்துக்களை அப்படியே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை உள்ளதை உள்ளபடியே சொன்ன அந்த சிறப்பு உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. அதே போல கேசவராஜ் அவர்கள் சொல்லும்போது மொழிபெயர்ப்பு திறன் பற்றி சொன்னார். கச்சாமுச்சான்னு இல்லாம மிக திறமையான ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த கச்சாமுச்சாங்கிற வார்த்தையை அவர் போட்டார். ஏன்னா பல மொழிபெயர்ப்புகள் அப்படிதான் இருக்கு. நான் அதை சொல்லும் போது எனக்கு 2 மொழிபெயர்ப்பாளருடைய மிக சிறப்பான மொழிபெயர்ப்பு எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒன்று நாகலட்சுமி சண்முகம் அம்மையார், அந்த அம்மா, அவங்களுடைய மொழிபெயர்ப்பு சிறப்பா இருக்கும். அதே போல இந்த மலையாள நாவல், கன்னட நாவல், தெலுங்கு நாவல்லாம் மொழிபெயர்ப்பார் சுரா என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளர். இந்த 2 பேருடைய மொழிபெயர்ப்புகளை நான் ரொம்ப ரசிப்பேன். இப்போ கேசவராஜ் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் பேராசிரியர் சிவகுமார் அவருடைய நூல்களை எல்லாம் படிக்கணும் போல தோணுது. இந்த நூல் எங்க வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுங்க, அதை வாங்கி படிப்போம் எல்லோரும். நன்றி, நன்றி. சிறப்பான நிகழ்ச்சி. மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள் அந்த நாள்ல சோபனா மேடம் இதை தொகுத்து வழங்கியது மிக சிறப்புக்கு உரிய ஒரு செயல். நன்றி, நன்றி, நன்றிங்க மேம். மிக்க நன்றி சார். புத்தகம் காலச்சுவடு பதிப்பகம் சார். காலச்சுவட்டுலதான் வெளியிட்டு இருக்காங்க. ரவி சார், நீங்க பேசலாம். தேங்க்யூ. நல்லு முத்தாய்ப்பா பேசுவாரு. அதுக்கு முன்னாடி பாலகுமார் பேசினார், கேட்டேன். கீழே டிட்டோ அப்படின்னு போட்டுடலாம். என்னுடைய பேச்சு கிட்டத்தட்ட அதுதான். கேசவராஜ் சிவகுமாருடைய மொழிபெயர்ப்பை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார். ஒரு மொழிபெயர்ப்பாளருங்கிற முறையில் அவர் சொன்ன அந்த சொற்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்களை யாரும் ரொம்ப சிலாகிச்சோ புகழ்ந்தோ யாரும் பேசுறதே கிடையாது. ஒரு கடந்து அப்படியே போயிடுவாங்க. சிவகுமார் எனக்கு வண்ணதாசன் மூலமா எனக்கு அறிமுகம். என்னுடைய மொழிபெயர்ப்புகள் ஓரிரண்டு மொழிபெயர்ப்புகளுக்கு அவற்றை நான் ஆலோசனை கேட்டிருக்கேன். ரொம்ப உதவி இருக்காரு. ரொம்ப நல்ல மொழிபெயர்ப்பாளர், சீனியர். அது அவரை பற்றி இந்த இடத்துல பேசப்பட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதேபோல சோபனாவும் கேசவராஜும் அந்த புத்தகத்தை அப்படியே உள்ளார குறுக்க போந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாரி எல்லாம் பண்ணாமல் பரவலாக பேசி அந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்தது. நானும் படிக்கணும். அதுவும் மிட் நைட் சில்ட்ரன் ரொம்ப நாளாக நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், படிக்கணும் அப்படின்னு. முடியாமல் காலம் கடந்துக்கிட்டே போகிறது. நான் என்னுடைய பணிகள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால புத்தகங்கள் பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்புறது ரொம்ப குறைவாகவே இருக்காது. எனக்கு ஒரு கில்ட்டியாக தான் இருந்தாலும் அதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன். வாழ்த்துக்கள். நம்ம இந்த நுழைவாளத்திலேயே இன்னொரு கூட்டத்தில் ஆனைமலைன்னு நினைக்கிறேன். ஆனைமலையா இன்னொரு புத்தகமும் ஒரு 2 பெண் தோழியர்கள் மாறி மாறி அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டு, நான் எந்த ஏரியாவை பேசுகிறேன், நீங்கள் எந்த ஏரியாவை பேசுகிறேன்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியதும், இது ஏதோ ஒரு எழுத்தாளன் எழுத்து படைப்புலகம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஏற்பட்ட எதிர்ப்புணர்வு, அதனால் ஏற்பட்ட ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் பொதுவாக ஒரு சுதந்திரமாக கருத்து தெரிவித்தல் அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு எப்படி நிலைப்பாடு இன்னைக்கு உலக அளவில் விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத கேசவராய், கௌரி லங்கேஷ் கொலை வரைக்கும் அந்த விஷயங்களை சொல்லி ரொம்ப அழகாக பேசினார்.
சந்தோஷமா இருந்தது. அதை எதிர்த்து போராட வேண்டியது, அதை எதிர்த்து கருத்து தெரிவிக்க வேண்டியது, அதற்கு எதிரான நிலைப்பாடுகளை அணிதிரட்டலை நம்ம வந்து இன்னும் அதிகமா நம்முடைய வாசிப்பு உலகத்திலையும் வாசிப்பாளர்கள் மத்தியிலும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமா இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நல்ல வணக்கம் சார். சோபனா, நான் பேசிட்டோம். மேம் பேசுங்க மேம். என் ஸ்கிரீன்ல கை இங்க தெரியல. சாரி சொல்லுங்க மேம். இல்ல, நான் வீடியோ ஆன் பண்ணல, அப்படியே பேசிடுறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சோபனாவோட இங்க நுழைபுலத்துல வராங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேரை பார்த்தோன்னே, கேசவராஜையும். அதே போல எப்படியும் வித்தியாசமா பண்ணுவீங்கன்னு நினைச்சு ரொம்ப நல்லாவும் இருந்தது. அந்த தொகுப்புரை வந்து நீங்க முதல்ல ஆரம்பிச்சு வச்சதும் அவர் தொடர்ந்ததும். இந்த புத்தகம்லாம் நான் ஏன்னா மொழிபெயர்ப்பு புத்தகங்களை தேடி படித்தாலும் சல்மான் ருஷ்டியோடது எதுவும் படித்தது இல்லை. ரொம்ப நல்லா நீங்கள் எடுத்துகிட்டு போன விதம் நல்லா இருந்தது. அவரை பற்றிய குறிப்புகளும், கேசவராஜ் வந்து இப்போ யார் யாரெல்லாம் எந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரின்றத சொன்னதெல்லாம், ஏன்னா புத்தகத்தை தாண்டிய பல விஷயங்களை நீங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு புத்தகத்தை ஞாபகம் பண்ணுச்சு. நிலவை எத்தனை நாட்களுக்கு கூண்டில் ஏற்ற முடியும்னு இவரோட ஒரு புத்தகம், யார் எழுதுன்னு மறந்துட்டேன், ஈப்பச்சிந்தன் மொழிபெயர்ப்புல இருந்தது. அதுதான் யார் எழுதுனது சோபனா? சுசித்ராவினுடைய புக்கு. சுசித்ரா விஜயன் அவங்க பேரு. மொழிபெயர்ப்பு வந்து சிந்தன் பண்ணியிருந்தாரு. எதிர் வெளியீடு மேடம் அந்த புக். தேங்க்யூ சோபனா. அதை பத்தி நாங்க அந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வுல பேசணும். ஆனா அதை பத்தி பேசுறதுக்கே நான் பயந்தேன். ஏன்னா அந்த நூலை படிச்ச பிறகு அதாவது எழுதினவங்களுக்கு எவ்வளோ அச்சுறுத்தல்கள் வருது, அதை வெளியே படிச்சு இந்த மாதிரி கருத்துக்களை பகிர்ந்தா கூட ஒரு அச்சுறுத்தல்கள் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு தான் எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கும்போது மனசுல வந்தது. ஏன்னா ஒரு மதத்தை எதிர்த்தாலோ ஒரு அரசியல் இதுல எதிர்த்தாலோ எப்படிப்பட்ட பின்விளைவுகள்லாம் ஏற்படும்ன்றதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதை கேசவராஜும் சொல்லிட்டே வந்தார். எந்த ஒரு சமூகத்தையும் சமூகத்திலையும் எந்த மாதிரியான அவங்க வளர்ந்த பின்புலம், இப்போ ஒருத்தர் குறிப்பிட்டார் இல்லையா, நான் எழுத்தாளரை குறை சொல்ல மாட்டேன், சமூகத்தை தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா சமூகம் அப்படிதான் அவங்க இளைஞர்கள் மனசுல வந்து சில கருத்துக்களை பதிய வச்சிடுறாங்க. அதுதான் அவங்களை இந்த மாதிரிலாம் மாத்துது. அப்போ நிறைய வந்து நம்ம எவ்வளோ பேச வேண்டியிருக்கு. இந்த அச்சுறுத்தல்கள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா இவ்வளவு கல்வியில முன்னேறின காலகட்டத்திலையும் இப்போ படித்த மாணவர்கள் கிட்ட கூட இப்போ சமூகத்துல நம்ம நிறைய இந்த ரீல்ஸ்லயோ எதுலயோ பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஒரு எப்படி இதுக்கெல்லாம் போய் இவங்க அடிமையா இருக்கிறாங்க, காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க, இந்த பசங்க பிள்ளைங்க போய் எப்படி பேசுறாங்க இப்படி அப்படின்ற மாதிரிலாம் இப்போ காலகட்டத்திலயும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த நாவல் வந்து படிக்கணும். இதே போலதான் நிறைய பேர்கிட்ட நம்ம இது சம்பந்தமா ஏதாவது இந்த அரசியலையும் சரி இல்லை மத ரீதியாகவும் சரி எப்படி வந்து நம்மளோட புரிதல்களை மேம்படுத்தணுன்றத இளைஞர்கள் கிட்ட, அதாவது குறிப்பா மாணவ பருவத்துல இருந்தே நம்ம கலந்துரையாடணுன்றது தான் கடைசியில என்னோட புரிதல். ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்வு. நன்றி ஷோபனா. நன்றிங்க சார். மிக்க நன்றி மேம். கேசவ் சொல்லுங்க கேசவ். இதுதான் என்னுடைய முதல் இலக்கிய கலந்துரையாடல் நான் கலந்துக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு பேசியிருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஃபேஸ்புக் போஸ்ட் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்பேன். இதுதான் முதலாக நான் இலக்கிய கலந்துரையாடலில் பேசுறது. இதில் நான் ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ, ஸோ எதுலையாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ளோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருந்தாலோ சபையோரை நான் மன்னிக்கணும். இவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் பேசுனதை கேட்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த நுழைபுலம் இலக்கிய அமைப்புக்கு என்னுடைய நன்றி. இதே மாதிரி பிரசன்னா சார், கோவை சங்கர் சார், நல்லு அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
மேடம் நான் பேசலாமா? கோட்டீஸ்வரன் பேசுங்க தோழர், பேசுங்க. ஆமா, ஒரு 2 சின்ன சின்ன விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னால இப்ப கேசவ் சார் சொன்னாரு இதுதான் முதல் யூடியூப் மீட்டிங் கலந்துரையாடல்னு. அது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. நான் ஏதோ தன்னடக்கத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இது பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா ரொம்ப ஃப்ளோவா பேசுனதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது முதல் முறைன்னு சொல்றது நம்ப முடியல. அதனால அவர் நிறைய இந்த மாதிரி பண்ணலாம். நான் 2 விஷயம் யோசிச்சது. பேசும்போது அந்த பையன் யூடியூப் வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஒரு முயற்சியில ஈடுபட்டு அவரை அத்தனை குத்துனா கத்தியில அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ அவன் மாட்டிக்கிட்டா சொல்றதுக்காக ஒரு சாக்கு சொல்லணுன்றதுக்காக அதையும் அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதை தான் இருக்கணும்னு எனக்கு. ஏன்னா இந்த வயசுல அவனால ஒரு மதத்தை பத்தி ஒரு தீவிரமா படிச்சோ இல்லை இதுவோ தெரிஞ்சிருக்க முடியாது. யாரோ அவனுக்கு மூளை செலவை தான் பண்ணியிருக்கணும். மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி சொல்லணும், சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா நான் சினிமா சம்பந்தப்பட்டவன்றதுனால ஒரு சினிமா டைலாக்கா சொல்றேன். 6ன்ற படம் சூர்யா நடிச்சதுல ஒரு டைலாக் வரும். அது ஒரு அந்த உதாரணம் சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஒரு குவார்டர் பாட்டில உடைச்சு குடிச்சிட்டு இந்த போதை ஏறி தெளிகிற அந்த கேப்ல தான் வெட்டணும் ஒருத்தனன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு போதை இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான வேலைகளை பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அதனால அவன் யூடியூப் பார்த்து தான் இல்லை, யாரோ இந்த மாதிரி மூளை செலவு செய்கிறாங்க, இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இதுக்கப்புறமும் செய்வாங்க. அது நம்ம இளைஞர்கள் தன்னம்பிக்கையோட படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதை பத்தி யோசிக்காம இப்படி இருந்தாங்கன்னா இது காலம்புறா நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் எனக்கு. 2வது இந்த மொழிபெயர்ப்பு, நேத்து திறனாய்வில் ஒருத்தர் சொன்னாரு இதுதான் 2வது நாவல் மொழிபெயர்ப்பு. அப்போ இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சு இந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணா நல்லா இருக்குமேன்னு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா அதை கூட மற்ற யாராவது முன் வந்து மொழிபெயர்த்து தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சொல்லலான்னு தான் வந்தேன். நன்றி மேடம். நன்றி சார். மனோகரி மேடம், நீங்க பேசலாம் மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோழர் ரொம்ப அருமையா முதல்னு சொன்னாரு, ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே மிகவும் தெளிவா அந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சது. மீடியா இந்த யூடியூப் எல்லாம் கூட அது வழியா வர தகவல்களை கிராமத்துல இருக்கிற பாமர மக்கள் எல்லாம் கூட நம்புற மாதிரியே தான் இருக்கு. அத வேறு கோணத்துல அவங்க அத ஒரு புரிதலோட பார்க்கணும், அதுதான் உண்மைன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க வர்ற விஷயங்களை. அது எவ்வளவு மனிதர்களை ஒரு கொடூரமானவர்களா ஆக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த இளைஞன் பண்ணதுல இருந்து புரியுது. சல்மான் ருஷ்டியோட ஒரு குழந்தைகளுக்கான பாட புத்தகத்திலேயே ஒரு பாடம் வந்திருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நான் தேடி பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ஆனா நான் படிச்சிருக்கேன் அவரை பத்தி. மேம் நீங்களும் ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க உங்களோட கருத்துக்களை. ரொம்ப சந்தோஷம். அண்ணா கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன், நேத்தையோட ஈவினிங் நடந்தது கேட்க முடியல. அது நம்ம குழுவிலேயே பகிர்ந்துக்குன்னா இணைய வழியில அப்புறமா கேட்டுக்கலாம். நேத்து ஈவினிங் நடந்தது. பிரசன்னா அண்ணா பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி யூடியூப்ல வந்திருக்கு. அது வந்துருச்சு. அந்த நிகழ்ச்சி கிடைக்குது, அனுப்பலாம். ஓகே, சரி சரிங்க. ஆனாலுமே இந்த மதம் மதத்தினுடைய விழிப்புணர்வை எடுத்து சொல்றவங்களை இந்த மாதிரி பண்றதுன்றது எவ்வளவு கொடுமையா இருக்கு. உலகம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாறி இருக்கா அப்படின்னா, உலக நாடுகள்ல நடக்கிறத பார்க்கும்போது மாற மாட்டேன்றாங்கன்றது பெரிய வேதனையா இருக்கு. கண்டிப்பா இது மாறணும். அண்ணா சொன்ன மிட்நைட் சில்ட்ரன் நானும் பார்த்தேன், படிக்கிறேன், கண்டிப்பா வாங்குறேன். இந்த புத்தகமும் வாங்கணும்னு நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி மேடம். கேசவ், நீங்க கை உயர்த்திருக்கீங்க, பேச விரும்புறீங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். கோட்டீஸ்வரன் சார் சொன்னாரு யூடியூப் பார்த்து அந்த பையன் பண்ணியிருப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்ற மாதிரி.
விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யுகத்துல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் தென் அந்த சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் உடைய பங்கு வந்து ரொம்பவுமே நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். தே ஆர் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் சம்ஒன்ஸ் லைஃப். ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றது தான் அதோடைய கான்செப்டே. உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய படுகொலை வந்து ஆரம்ப புள்ளி வந்து ஃபேஸ்புக்குடைய பதிவுகள்ல இருந்து தான். ஸோ ஒரு ஜோன்ல ஒரு நாட்டில் எந்த மாதிரியான பதிவுகள், அதாவது நீங்க பாசிட்டிவான விஷயம் 1000 பேர் பேசிக்கிட்டு இருப்பான், ஆனா அந்த பாசிட்டிவான விஷயத்தை விட்டு எந்த ஒரு நெகட்டிவான ஒரு த்ரெட் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது சோஷியல் மீடியாஸோடைய அல்காரிதம் வந்து அதை வந்து பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு பேஸ்ல இருந்து தான் வந்து சோஷியல் மீடியா வந்து டிரைவ் ஆகுது. ஸோ இப்போ கூட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் என்ன சொல்றது, சயின்ஸ் சம்பந்தமா, நம்ம எஜுகேஷன் சம்பந்தமா, நம்மளுடைய புத்தகம் சம்பந்தமாவே நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா கூட அதோடைய ரீச் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரியும். இதே வந்து ஒரு உச்ச நடிகரை பத்தி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி, இல்ல வேற ஏதாவது ஒரு சம்பவத்தை பத்தி, ஒரு சில்லறைத்தனமான ஒரு விஷயத்த பத்தி பேசும்போதோ, இல்ல ஒரு நெகட்டிவிட்டியை பேசும்போதோ அது வந்து ஒரு டாப்பான ஒரு ஃபீடுக்கு கொண்டு போய் கொடுத்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு தாக்கத்துல இருந்துதான் வந்து அந்த பையன், ஏன்னா அவரு வந்து செத்து போயிட்டாரு. அந்த கொமானி வந்து இறந்துட்டார் 1989லயே. அந்த ஃபத்வா விதிக்கப்பட்ட அந்த ஒரு 2 மாதங்கள்ல அவர் இறந்துடுறாரு உடல்நிலை காரணத்தினால. ஸோ அந்த ஃபத்வா வந்து அப்படியே இருக்குது. நிறைய பேர் மறந்தும் கூட போயிருப்பாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பார்க் வந்து இந்த ஒரு யூடியூப் வீடியோல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து எழுத்தாளரும் சொல்றாரு. நானும் அதை வந்து நம்புறேன். இதுதான் நான் சொல்ல விரும்பினது. நன்றி கேசவ். நல்லு சார், நீங்க பேசிடலாம்னு நினைக்கிறேன். அனைவரும் வேற யாரும் சுகுணா தோழர் இருந்தாங்க. முத்து விஜயன் ஒரு தோழர் இருக்காரு. கை உயர்த்தலையே, கை இருக்காங்க. வேற யாரும் பேசுறீங்களா தோழர்? இல்ல சார், நான் நிகழ்ச்சி பார்த்தா ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ரக்சர்டான ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இருந்துச்சு. புக்கு கண்டிப்பா படிக்கணும். தேங்க்ஸ். நன்றி தோழர், நன்றி. பாலசுப்ரமணியன் தோழர் மறுபடியும் கை வச்சிருக்காரு. தோழர் நீங்க பேசிடலாம் தோழர். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு கோட்டீஸ்வரன் சார் சொன்னாரு, அதாவது ஏஐ மூலமா மொழிபெயர்ப்பு இப்போ நவீன காலத்துல பெருகுதுன்ட்டு. சமீப காலமா பாக்குறோம், ஏஐ மூலமா தான் அந்த கொமேனி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டாருங்கிற அதிர்ச்சியான தகவல்லாம் யூடியூப்ல வருது. இப்போ அந்த ஏஐ மூலமா வரக்கூடிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு எந்திரத்தனமா தான் இருக்குமே தவிர, இப்போ பேராசிரியர் சிவகுமார் அவர்களை போல உள்ள அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த கதையை படித்து உள்வாங்கி எப்படி சொன்னால், எப்படி மொழிபெயர்த்து கொடுத்தால் அது ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது அது இவர்களை போன்ற அந்த நல்ல மனங்களால் தான் முடியும். ஏஐ போன்ற அந்த தொழில்நுட்பங்கள், நான் கூட சில இதை அந்த கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தேன். என்னுடைய கவிதைகளை அபத்தமா வந்தது அவ்வளவு. ஏன்னா அது 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 சரியான ஒரு மொழிபெயர்ப்பாகவே இல்லை. அப்போ மனிதர்கள், பேராசிரியர் போன்ற அந்த மனிதர்கள் படித்து உள்வாங்கி அதை எந்த சொற்களால் எப்படி சிறப்பாக சொல்ல முடியுமோ அப்படி சொன்னால் மட்டும்தான் அந்த மொழிபெயர்ப்புக்கு கேசவராஜ் சார் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான தன்மையா இருக்குமே தவிர, ஏஐ தொழில்நுட்பம் அதெல்லாம் இப்ப நவீனத்துல நம்ம பேசுறோம், ஆனா அது நடைமுறைக்கு அது ஒவ்வாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு யூடியூப் பார்த்தா அந்த இளைஞன் கட்டாயம் பண்ணியிருப்பான். அவர் கேசவராஜ் சார் திரும்பவும் சொன்ன மாதிரி மூளை கலவை. இன்னைக்கு பல யூடியூப்புகள்ல பல நடிகர்கள் நடிகைகளை பற்றி வானளவை, நான் அந்த வான்கிறத கொஞ்சம் அழுத்தி சொல்றேன், வானளவை சொல்றாரு ஒருத்தர். ஆனா அவர் குடும்பத்துல நடந்த நிகழ்வு எதுவுமே அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா அடுத்த குடும்பத்துல புகுந்து அங்க உள்ள சில செய்திகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய அந்த செய்திகள், அது நல்ல செய்திகளா இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ இந்த இளைஞன் 24 வயது இளைஞனுக்கு கூட இப்படித்தான் மூளை சலவை செய்து தவறான ஒரு பாதைக்கு தூண்டியிருப்பார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படிதான் போகுது. அதனால அந்த ஏஐ மொழிபெயர்ப்பு அதுவும் கூட சரியா வராதுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி சார். ஐயா, நான் கோட்டீஸ்வரன். நான் இதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், சின்னதா சொல்லலாமா? நான் வந்து ஒரு 10 வருஷம் சன் டிவியில வந்த ஒரு காமெடி ஷோ வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன். ஒரு பெஸ்ட் காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் வந்து 30% தான் இருக்கும். மீதி 70% வந்து நாங்கள் ஸ்பாட்ல அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். பொதுவாகவே அப்படிதான் நடக்கும்.
ஏஐல நம்ம கொடுத்த ஒரு பேஸ் ஸ்கெலிட்டன் ரெடி ஆயிடுச்சுன்னா, இப்போ சிவகுமார் சாரு இப்போ ஒரு 700 பக்க நாவல வந்து உட்காந்து எழுதணும்னா அதுல ஒரு சின்ன ஆரம்பிக்கிறதுக்கான சிவகுமார் சாருக்கு இல்ல, பொதுவாவே வந்து ஒரு சோம்பேறித்தனம் வரலாம், இல்ல அப்புறம் பண்ணலாம்னு தள்ளி போடலாம். ஏஐ ஒரு பேஸ் ஸ்கெலிட்டன் ரெடி பண்ணி கொடுத்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் இவங்க அதை வந்து எங்கெங்கெல்லாம் அபத்தமா இருக்கோ அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணி எழுதலாம். ஆக ஃபைனல் ஸ்கிரிப்ட், ஃபைனல் புக்கு ஏஐலேருந்து அப்படியே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க போறது இல்ல. ஒரு பேசிக் ஸ்கெலிட்டன் ரெடி பண்ணிட்டோம்னா அதை அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இல்ல எப்படி ஒரிஜினலுக்கு இருக்கோ அப்படி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுதான் சொல்ல வந்தேன் நான். நன்றி ஐயா. நன்றி தோழர். வேற யாரும் பேசுறீங்களா? கேஎல்னு ஒரு தோழர் இருக்காங்க. நான் நான் தான் கனகலட்சுமி தோழர். ஓகே, சும்மா பேசுங்க தோழர். இதான் முதல் முறையா நான் இந்த நிகழ்வுல கலந்துக்கிறேன். நான் எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தேன். பாலா சார் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ரவி சாரும் சொன்னாரு நான் டிக்டோன்னு சொல்லிட்டா போதும்னு. எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. முதல் முறைங்கிறதுனால நான் இன்னும் நீங்க பேசுறது எல்லாம் கேட்கணும்னு ஆர்வமா இருக்கேங்க ஐயா. நன்றி தோழர், நன்றிங்க. சுகுணா தோழர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சுகாஷினி தோழர். ஓகே, நான் பேசிடுறேன். ஷோபனா, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் கேம். ஓகே, ஒரு முகம் பார்த்து பேசுற ஒரு அனுபவம் கிடைக்குங்கிறதுனால உங்க கேமராவை ஆன் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிட்டோ இன்னைக்கு நிறைய டிட்டோ வந்திருக்கு. இந்த எல்லா டிட்டோவுக்கும் கீழே என்னோட டிட்டோவையும் போட்டுக்கலாம். அவ்வளவு பேர் சொன்னதுக்கு கீழேயும் நிகழ்ச்சி தொடர்பாக நிகழ்ச்சியை வந்து கேசவராஜனுடைய ஸ்பீச்சு, சோபனாவுடைய கோஆர்டினேஷன், இதை தொடர்பா இதை தாண்டி சில விஷயங்கள் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அத்தனைக்கும் வந்து டிட்டோ ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்காது. மிக முக்கியமா கலந்துரையாடல்ல 9 மணி ஆயிடுச்சு, 9 மணி கடந்துட்டோம். இருந்தாலும் இவ்வளவு பேர் வந்து தொடர்ந்து கலந்துரையாடல பங்கேற்றுட்டே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த வகையில வந்து இது எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிங்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து நான் சொல்ல விரும்புறது, சோபனா இந்த நிகழ்ச்சி குறித்து கோமதி சங்கர் தோழர் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணார் போஸ்டர் ரெடி பண்றதுக்காக. ஷேர் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணலாம்னு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாரு. எடுத்து பார்த்தேன், ஒருங்கிணைப்பு சோபனா நாராயணன் இருந்தது. எனக்கு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே எனது ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் மேனுவலாக தான் டவுன்லோட் பண்ணுவேன், ஆட்டோ டவுன்லோட் வச்சிருக்க மாட்டேன். சரி, கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமேன்னு சொல்லி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி பார்த்தா அவங்க ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அப்பவே வந்து கோமதி சங்கர் தோழருக்கு வாவ்னு போட்டுட்டு நான் அடுத்ததாக கேட்டது, ஒரு அருமையான பேச்சாளர், அவங்களை வந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு கொண்டு வந்துட்டீங்களே தோழர் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். நான் அப்புறம் தான் வந்து அவர் சொன்னாரு, இல்ல கேசவராஜ் கிட்ட பேசினேன், கத்தி வந்து யார் வாசிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி வந்து சிற்றுளியில சோபனா வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து சேப்பியன் சங்கம் சேனல்ல அவங்க பேசுற வீடியோக்கெல்லாம் பார்த்திருக்கேன். அவங்க ஈவன் பாலாத்தோட ரொம்ப அற்புதமா குறிப்பிட்டார் அவங்க சோபனாவுடைய ஃப்ளோ குறித்தெல்லாம். நான் நிறைய அவங்க பேசுற வீடியோஸ் பார்த்திருக்கேன். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமா என்னன்னா, நிறைய விஷயங்கள் நீங்க வந்து நம்ம தாய் வழி சமூகம் இன்னைக்கு மகளிர் நாள் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்தையும் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் சொல்லிடுறேன். இந்த ஸ்பெசிபிக்கான நேரத்துல இந்த மகளிர் தினம் எப்படி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். அந்த விஷயம்தான் சோபனா வந்து மற்ற ஒரு எப்படி ஒரு தனித்துவமான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுறது. அவங்க என்னை போலவே இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தோழர்களை போல அவங்களும் வந்து ஒரு இறை மறுப்பாளர். அவங்க அதை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடங்களிலும்ங்கிறத நம்ம இப்போ நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுடைய போஸ்டை ஃபாலோ பண்றதுல ஆகட்டும், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம். ஒரு ஆண் வந்து ஒரு இறை மறுப்பாளராக இருந்துறதுங்கிறது இந்த சமூகத்துல எளிது. அதே நேரத்துல ஒரு பெண் இறை மறுப்பாளராக இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிக்கல்களை உருவாக்கும், அதையும் வெளிப்படுத்திக்கிறது, சமூக வலைத்தளங்கள் அதை வெளிப்படுத்துறதுங்கிறது எந்த மாதிரியான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும், அந்த பெண்கள் மீதான தாக்குதல் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துருக்கோம். ஈவன் வந்து ஒரு கன்சர்வேட்டிவான ஃபேமிலிக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உடச்சி பேசுறது, அதை வந்து வெளிப்படையா பேசுறது, தனிப்பட்ட முறையில வந்து ஓகே ஒருத்தருக்குள்ள மியூச்சுவலா பேசிக்கிறது இல்லாம சோசியல் மீடியாவில் தன்னை வந்து தான் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிறது. அப்போ அவங்க மேல நடத்தக்கூடிய தாக்குதல் எப்படியெல்லாம் இருக்கும். அரசியல் ரீதியா செயல்படுறவங்க, அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்றவங்க, ஒரு பொது சமூகத்தினுடைய பின்னடைவுகளை குறித்து பேசுறவங்க, இவங்க மேலெல்லாம் எப்படியான தாக்குதல் நடக்குது. இப்ப ஏன்னா இந்த சல்மான் ருஷ்டியுடைய புத்தகம் கிட்டத்தட்ட அப்படித்தான்.
அவர் அங்க இருந்து, அதனாலதான் அந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது. அப்போ சோபனா மாதிரி வந்து சல்மான் ருஷ்டியான மாதிரியான ஒரு பிரபலமான எழுத்தாளர்கள் அவங்களுக்கு நேரக்கூடிய அதே மாதிரியான தாக்குதல் அந்த இடத்துல ஒரு சாதாரண ரொம்ப பெரிய அளவுல நீங்க பிரபலம் இல்லாத, நீங்க வந்து சோபனா பிரபலம்ங்கிறது நமக்கெல்லாம் இருக்கலாம், பட் வேர்ல்டு வைடு நீங்க பிரபலமான்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஒரு நம்மோட அப்படி பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எப்படியான தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வெளிப்படையா பார்க்க முடியும். அதை நான் பார்த்திருக்கேன். அதுவும் வந்து இந்த சமூகம் பெண்கள் அப்படிங்கிற நேரத்துல கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் வலிமையான ஆயுதம்னே சொல்லலாம். எப்பவுமே வந்து சொற்கள் வலிமையான ஆயுதம் தான். நீங்க என்ன சொல்றது, பெரிய ஆயுதத்தால் தாக்க, ஏன்னா தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே தான் இல்லையா? அப்ப அந்த நாவினால் சுட்ட வடுங்கிறது எவ்வளவு ஒரு வலிமையானதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப சொற்களினுடைய வலிமை, அதை வச்சு வந்து எப்படியான தாக்குதல் நடத்துறாங்க, அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஸோ வந்து சோபனா எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமா இதையெல்லாம் வந்து வெளியில பேசுறது, வெளியில இதெல்லாம் தாண்டி ஒரு 2-3 நாள் முன்னாடி அவங்க எழுதியிருந்த ஒரு போஸ்ட் எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்தது. ஒரு கன்சர்வேட்டிவான ஃபேமிலி, இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ அதையெல்லாம் இவங்க செஞ்சு தராங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்க மாமியார் வந்து சில சடங்குகள்ல இருந்து நான் வெளியே வந்துக்கிறேம்மா, என்னால நீ முடியல, நீ செய்யறதுதான் சரின்னு அவங்க மாமியார் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சோபனாவுடைய மாமியாருங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களை வந்து அவங்க இந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்காங்கிறது என்னுடைய பார்வையில ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப கடவுள் மறுப்ப பெரியார்தாசனே நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். கடவுள் மறுப்பை பேசிக்கிட்டு இருந்த பெரியார்தாசன் பின்னால வந்து அவருக்கு இறை நம்பிக்கைக்குள்ள போறாரு. அப்படியான இடத்துல ஒரு காலங்காலமா வந்து இந்த இறை நம்பிக்கையில ஆழ்ந்து ஊறி போன, அதே மாதிரி அது குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு வயதான காலத்துல இருக்கக்கூடிய, அதுவும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா சிலர் மறுக்க கூட செய்யலாம், ஆனால் பெண்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது எதையாவது ஒண்ணு சின்ன ஒரு ஹோல்டு இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு யாருக்கிட்டையும் புலம்ப முடியலையா, ஒரு கோயில்ல போய் அங்க இருக்கிற சிலைகிட்டையாவது புலம்பிட்டு வந்துருந்தா வந்துட்டு இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் பெரும்பாலும் செய்யறாங்க. அவங்களுக்கு அதனால பெரிய மாற்றம் நடந்துரும், இது கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவாருங்கிற நம்பிக்கையை தாண்டி தங்களுடைய மன ஆதங்கங்களை கொட்டி தீக்கிறதுக்கு புலம்புறதுக்கு ஒரு கம்பெனின் இல்ல, இவங்ககிட்ட சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்களோ, அவங்ககிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்களோங்கிற மாதிரியான சந்தேகத்துல போயிட்டு இதுகிட்ட சொன்னா அது ஒன்றும் பண்ணாதியான்னு போய் சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அவங்க ஒரு மூத்த பெண்மணியை வந்து அவங்க மனமாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில மிகப்பெரிய சாதனை. அதுக்காக இந்த மகளிர் தினம்ங்கிறது கண்டிப்பா வந்து சோபனா மாதிரியான பெண்களால இந்த உண்மையான மகளிர் தினமா மாறுது அப்படிங்கிறது. ஏன்னா மகளிர் தினம்ங்கிறது கோலப் போட்டி நடத்துறதோ சமையல் போட்டி நடத்துறதோ மகளிர் தினம் நம்ம சொல்லிட முடியாது. மகளிர் கிட்ட என்ன மாற்றங்கள் வருது, முன்னேற்றங்கள் வருது, அதன் மூலமா இந்த சமுதாயம், ஏன்னா எல்லா நீங்க வந்து நம்ம தாய் வழி சமூகமா இருந்தோம், இன்னைக்கும் குழந்தை வளர்ப்புல பெண்கள் தான் வந்து முழு பங்கெடுக்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து அதுல பொருளாதாரம் ரீதியான சப்போர்ட்ஸ் வேணா இருக்கலாமே தவிர பெண்கள் இன்னைக்கு அந்த பொருளாதாரத்தை சப்போர்ட்டையும் எடுத்துக்கிறாங்கிறது வேற. பட் ஆண்களுடைய பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட், ரொம்ப குறைவு. பெண்கள் தான் முழுமையா வந்து குழந்தை வளர்ப்பு. அப்போ ஒரு குழந்தைகளை இந்த சமூகத்துல தெளிவானவர்களாக ஆக்குறதுல தாயின் பங்களிப்பு, பெண்களின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்போ அவங்க வந்து குழந்தைகளை மட்டும் இல்லாம, நீங்க குழந்தைகளை வந்து நீங்க வளர்க்கும் போது சொல்லி கொடுத்து, ஒரு குழந்தை தமிழ்நாட்டுல பிறந்த குழந்தை நீங்க கொண்டு போய் பிரான்ஸ்ல விட்டுட்டு அங்க பிரெஞ்சு படிக்க சொன்னீங்கன்னா அது பிரெஞ்சு அருமையா பேசிடும், தமிழ் தான் பேசணும் கிடையாது. அதே போலதான் கடவுள் நம்பிக்கையும், மொழியும் கடவுள் நம்பிக்கையும் தான் குழந்தைகள் மேல நாம செய்யற முதல் திணிப்பு. அப்படிதான் நான் இதை எடுத்துப்பேன். நீங்க வந்து மொழி என்ன மொழி நீங்க கொடுக்குறீங்களோ அந்த மொழியை வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நம்பிக்கையை நீங்க விதைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தான் அந்த நம்பிக்கையில வந்து ஊறி வளர்ந்த ஒருத்தங்களை வந்து மாத்தி கொண்டு வந்திருக்காங்கன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம். அதுக்காக வந்து எல்லாருடைய சார்பிலும் என்னுடைய கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் சோபனாவுக்கு இடத்துல நான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி வந்து நான் எதனால இந்த விஷயத்தை நான் லிங்க் பண்ணேன் அப்படின்னா, இந்த தாக்குதல்கள் சல்மான் ருஷ்டி மாதிரியான நபர்கள் மீதான தாக்குதல்கள் இங்க எல்லார் மேலேயும் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசக்கூடிய அனைவர் மீதும் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதான். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க பாயிண்ட் பண்ண விரும்புறேன். நிறைய இடங்கள்ல இன்றைக்கும் முற்போக்காளர்களாக இருக்கிறவங்களும் முற்போக்காளர்கள் சொல்லிக் கொள்றவங்களும் எல்லாருமே செய்யற ஒரு மிகப்பெரிய பிழையா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, எதிர்கருத்து உள்ளவர்கள் மீதான கருத்தியல் தாக்குதல். நீங்க வந்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாம அவங்களையும் இதே போல ஏதாவது ஒரு சொற்களை பயன்படுத்தி அவங்களை இழிவு செய்யறது, தரக்குறைவா பேசுறது, அவங்களுடைய ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நான் பாக்குறேன். இன்னொன்னு, நம்ம வந்து ஒரு முற்போக்கா சிந்தனை கொண்டவர்களுடைய முக்கியமான வேலையே அந்த சிந்தனைகளில் இருந்து வெளியே நிக்கிறவங்களை உள்ள கொண்டு வரதுதான். நம்ம வளையத்துக்குள்ள நம்ம வட்டத்துக்குள்ள கொண்டு வரதுதான்.
அல்லது நம்ம பரப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறது. அவங்களை உள்ள கொண்டு வர முடியல, நாம வந்து நம்முடைய பரப்பை விரிவாக்கிட்டே போகணுங்கிறதா என்னுடைய பார்வை. அந்த இடத்துல இருந்துகிட்டு நாம வந்து அவங்களை இழிவு செஞ்சு பேசுறதுங்கிறது எந்த வகையிலும் சமூக மேம்பாட்டுக்கு உதவாது. நீங்க யாரையுமே வந்து காயப்படுத்துறதன் மூலமாக நீங்க மாத்திரவே முடியாது. அதே நேரத்துல உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு நேர்மை இருக்கணும். நீங்க என்ன செய்யறீங்களோ அதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதுல நீங்க வித்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இல்ல நான் இவங்களுக்காக வந்து இதை மாத்திக்கிறேன், அவங்களுக்காக அதை மாத்திக்கிறேன், நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல அந்த நம்பிக்கை இருக்காது. அப்போ இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புறோமோ அந்த செய்திகளை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ரீசைட் பண்றது எப்படி மனப்பாடம் பண்றதுக்கு நீங்க திரும்ப திரும்ப வாசிக்க மனப்பாடமாகும், அதை ஒப்பிக்கிறோமோ அதே போலதான் நீங்க திரும்ப 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 வந்து அதை அவங்களுக்கு நீங்க அது ஃபீடிங்னு கூட வச்சுக்க வேண்டாம். சொல்லிக்கிட்டே இருக்கிறதன் மூலமா ஒரு பாட்டை நம்ம எப்படி திரும்ப திரும்ப 4 வாட்டி கேட்டோம்னா அது மொழி தெரியாத பாட்டா இருந்தாலும் நம்மளால திருப்பி ரிப்பீட் பண்ண முடியும். அது இங்கிலீஷ் பாட்டா இருக்கலாம், ஹிந்தி சாங்கா இருக்கலாம், வேற எந்த மொழியில இருந்த பாட்டா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப கேட்டு நமக்கு மெமரைஸ் ஆயிடும். அதே மாதிரிதான் சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் நாம இல்லாம அடுத்தடுத்த தலைமுறைகள் இருந்து அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப உலகம் உருண்டைன்னு வந்து கலீலியோ வந்து சொன்னப்ப வந்து யாரும் ஏத்துக்கல. இன்னைக்கு அவ்வளவு பேர் அதை ஏத்துக்கிறோம். இன்னும் அதே நேரத்துல சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது, சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சாலும் இன்னைக்கும் வந்து பரிகார பூஜைகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி பானையிலயோ சமைச்சு வச்ச சாதத்திலயோ தண்ணியிலயோ வந்து அருகம்புல்ல கொண்டு போய் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா இப்ப பாம்பு தான் போய் முழுங்கிச்சான்னு கேட்டீங்கன்னா அவங்களே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த தெளிவு இருக்கு. நம்ம என்னன்னா பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறோம். அதுல இருந்து வெளியில வர்றது. அதன் மூலமா வந்துட்டு இப்போ வந்துட்டு கரண்ட் கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, எல்லார் வீட்லயும் பெப்பர் பேன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா 6 மணி ஆச்சுன்னா போய் விளக்கேற்றிடுவோம். எதுக்கு வந்து 6 மணிக்கு நம்ம விளக்கேற்றிட்டு இருந்தோம், இருட்டாக நேரத்தை விளக்கேற்றணும். இன்னைக்கு அதெல்லாம் மறந்து வந்து நம்ம அது விளக்கேற்றுறது ஒரு பண்பாடு, இது ஒரு கலாச்சாரம், இப்படி வந்து பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள் தான். நீங்க எடுத்த உடனே டிராஸ்டிக்கலா எல்லா மாற்றத்தையும் அப்படியே தூக்கி போட்டு வந்துருன்னு சொன்னாலும் யாரும் வந்துட போறதில்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த சமூகத்தை பெரிய அளவுல மேம்படுத்தும். இங்க இப்ப இந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கும் அப்படின்னா இந்த 20 பேரும் ஒரு சின்ன முயற்சி நம்மளால இந்த அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்களுக்கு என்ன வந்துட்டு ஆரோக்கியமான விஷயம், ஒரு நல்ல விஷயத்த அவங்களுக்கு என்ன கத்துக்க முடியுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கத்துக் கொடுத்தா கூட 20 பேருக்கு இது வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரியான விஷயம் தான். அவங்க கிட்ட இருந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ற விஷயங்கள் தான். அப்படியான இடங்களுக்கு சோபனா மாதிரியானவர்கள் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இந்த மகளிர் தினம்ங்கிறது ரொம்ப சிறப்பா வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் அமைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிகழ்ச்சி குறித்து மற்ற எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பேசிட்டதுனால அதை தாண்டிய விஷயங்களை நான் பேசினேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாரும் வருகை இருந்து அவ்வளவு பேரும் கருத்து சொன்னதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றியும். சோபனாவிற்கும் கேசவராஜுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துகளும் நன்றியும். நன்றி தோழர். நான் கேசவுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா சாரையும் வீடியோ காட்டலாமாங்க மேடம்? சோபனா மேடம். ஆமா கேசவ் உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. கேசவுக்கு தான் நான் என்னுடைய முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா நான் ஊர்ல இருந்தேன், ஈரோட்ல நினைக்கிறேன். அப்ப வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்வுல பேசணும்னு நாளைக்கா நான் இல்லையேன்னு சொன்னேன். இல்ல அடுத்த வாரம்னாரு. அப்ப கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த புத்தகத்தை நான் எடுத்த ஆரம்ப கட்டத்துல கேசவும் எடுத்திருந்தார். அப்ப நாங்க படிக்கும் பொழுதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபியூ திங்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கேசவுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, என்கிட்ட எப்பவுமே ஒரு படபடப்பு இருக்கும். நான் பேசும்பொழுது எதிர் மனுஷனே படபடப்பாயிருவான். ஏமா இப்படி படபடன்னு பேசுறேன், கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் தனிக்குடி வாங்குற மாதிரி இருக்கும். நிதானமா பேசுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய அப்பா அப்படி பேசுவாரு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி பேசுவாரு. அது மாதிரி கேசவும் ரொம்ப நிதானமா அழகா ரொம்ப கிளியரா சொன்னாரு. பிளஸ் நான் சொன்ன அந்த ஒரு சாரம் வந்து கேசவ கிட்ட இருந்தது. இப்ப நான் பெரும்பாலும் கதையை ஸ்பாய்லர் பண்ணிடுவாங்க. ஒரு புத்தகம்னு எடுத்தா அதுக்கு மேல நீங்க அதுல அந்த விமர்சனத்தை கேட்டுட்டு போயிட்டு படிக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அது நல்ல ஒரு அப்ரோச் கிடையாது. அது நம்ம படிச்சதெல்லாம் வெளிப்படுத்திடுறோம் அப்படிங்கறத விட நம்ம என்ன உள்வாங்கணுங்கிறத சொல்லணும். கேசவ் வந்து அதுல ரொம்பவே வந்து மெச்சூர்டா அந்த புக் ஹேண்டில் பண்ணாரு. கூடவே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா அதை நம்மளுடைய சமூகத்துக்கு பொருத்தினது. கௌரி லங்கேஷ் விவகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பெருமாள் முருகன் சார் வரைக்கும் அதுக்குள்ள பிக்ஸ் பண்ணது. கண்டிப்பா வந்து கேசவ் வந்து அவருடைய ஒரு தன்னுடைய ஒரு துணை வேலையா வந்து இதை முன்னெடுத்திருக்காரு. அவருடைய சேனல் வந்து இன்னும் கவனம் பெறணும்னு நான் வாழ்த்துறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்டாரு, மேடம் நிறைய பண்றாங்களே எல்லாரும். அப்ப நான் அதை தான் சொன்னேன், எல்லாரும் பண்ணுவாங்க, பட் எல்லாரும் வந்து அதுல வந்து தனித்துவம் பெற மாட்டாங்க. அது வந்து கண்டிப்பா நம்ம கையில தான் இருக்கு, பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த நாள்ல வந்து கேசவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பண்ணது சின்ன வேலை தான், உண்மையில பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இனிமே உங்க எல்லாருடைய அன்புக்கு நன்றி. கேசவ் உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் நல்ல முறையில் கவனம் பெறணும், உங்களுடைய சேனல் கவனம் பெறணும்னு நான் வாழ்த்துறேன். அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில பேச முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நேத்து நைட்டு தொண்டை ஃபுல்லா காலி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் அப்படியே ஓரளவுக்கு ரெடி பண்ணி வந்து பேசுறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. சோபனாவுடைய பங்கு வந்து இதுல ரொம்ப பெருசு. ஸோ நீங்க ஆரம்பிச்சு கொடுத்த கிக் ஆஃப் பண்ண இடத்துல இருந்தா நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். நீங்க ஆரம்பிச்சு கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னால பேசியே இருக்க முடியாது. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைவருக்கும் ரொம்ப கேசவ் நன்றி. கேஷவ் உங்க சேனல் லிங்க வந்து கேசவ் சாட்ல கொடுங்க, எல்லாரும் கேக்குறாங்க, அது எல்லாருக்கும் உதவியா இருக்கும். சரிங்க சார். சரிங்க சரிங்க மேடம். கேசவ் நீங்க நான் எதிர்பார்க்கல கேசவ், இவ்வளவு சிறப்பா இந்த நிகழ்ச்சி அமையும்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கலங்கிறத நான் பதிவு பண்றேன். ஏன்னா இதுக்கு முதல் கலந்துரையாடல் சொன்னீங்க. உங்க யூடியூப் சேனல்ல நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னால ஆடியன்ஸ் வந்து வெர்ச்சுவல் யார் இருக்காங்க யார் இருக்க போறதுலன்னு தெரியாது. ஆனா இங்க வந்து ஆடியன்ஸ் பக்கத்துல இருக்காங்க. நீங்க பேசுகிற அந்த விதம், பேசுகிற உடல் மொழி எல்லாத்தையும் பாக்குறோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி அந்த அந்த முழு உரையாடலையும் ஒரு டச்சிங்கோட போனீங்க. அது கேசவராஜ் டச்சிங் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட நிக்க கூடாது. நுழைப்புலத்துக்கு நீங்க நிறைய உங்க பங்களிப்பு எங்களுக்கு தரணும். சோபனாவுக்கும் நான் சொல்றேன். அவங்க டக்குனு முகத்தை மூடிட்டாங்க. கட்டாயம் நுழைப்புலத்துக்கு இடைஞ்சலா இருக்கும் சொன்னதுனால சார், வேற ஒண்ணும் இல்ல சார். நுழைப்புலத்துக்கு வந்து ஒரு புதிய திறப்பு, இப்படி நாம பண்ணலாம், இப்படியும் கூட ஒரு நூலறிமுகத்தை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு உதாரணமா இருந்தது. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்க எனக்கு கூட இன்னைக்கு உங்க 2 பேருடைய பேச்சு வந்து இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு உணர்வை தந்தது என்று நான் இங்க கூட விரும்புறேன். ரொம்ப நன்றி. இன்றைக்கு இரவு 8 மணிக்கு நான் பேசுகிற ஒரு ஆய்வு நூலுடைய ஒரு இணையவழி கலந்துரையாடல் இருக்கு. தகடூர் புத்தக பேரவை அங்கே இருந்து அந்த இணையவழியை ராத்திரி 8 மணிக்கு கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்களுடைய நூல் பராசக்தி தடை இந்த வருஷம் தான் வெளியாச்சு. அந்த நூலுடைய திறனாய்வு வாங்க, முடிந்தவர்கள் வந்து கலந்துக்கிடுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நான் சொல்ல வந்து இவ்வளவு நாள் நான் சொல்ல மாட்டேன். இப்ப ஏன் சொல்றேன்னா புதியவர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறதுனால யாருக்கெல்லாம் நூலறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கிறதோ அவங்க வந்து நிச்சயமா என்ன அணுகலாம். வந்து நம்ம நுழைபுறத்துல அவங்களுடைய நிகழ்ச்சியை செய்வோம்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சோபனாவும் நம்முடைய நிகழ்ச்சியில நூல் அறிமுகங்களையும் தொடர்ந்து வழங்கணும். அவங்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருக்கணும். கேசவராஜ் ஏன்னா ஏற்கனவே அவர் சேனல்ல பண்ணிட்டு இருந்தாலும் கூட இப்ப கோமசங்கர் தோழர் சொன்ன மாதிரி அது வந்து கேமராவை பார்த்து பேசுற ஒரு விஷயம். இது வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் பேசிட்டு இன்னமும் வந்து இப்ப அதே போலதான் இந்த வடிவமும் நிகழ்ச்சியோட வடிவமும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சோபனாவுடைய அந்த இன்ட்ரடக்ஷன், அதுக்கு பிறகு கேசவ் பேசினது, மறுபடியும் வந்து சோபனா வந்து கனெக்ட் பண்ணது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புதிய வடிவத்துக்கு இந்த நிகழ்ச்சி வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ தட் வந்து அந்த ஃபார்மேட்டையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிறைய வந்து மாற்றங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து இதை கொண்டு போறதுக்கு. ரொம்ப முக்கியமா வந்து இந்த நுழைவுளம் தொடங்கினதனுடைய நோக்கமே வந்து ஒருத்தரால எல்லா புத்தகங்களையும் வாசிச்சிட முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு யாராலையும் முடியாது. அது உலகத்துல முடியவே முடியாதுன்னா இந்த புத்தக வாசிப்பை சொல்லலாம். கண்டிப்பா யாராலையும் முடியாது. எவ்வளவு தூரம் நல்ல புத்தகங்களை ஒருத்தவங்க வாசிச்சோம்னா அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதன் மூலமா அவங்க அந்த புத்தகத்தை தேடி பிடிச்சு வாசிப்பாங்க. சோபனா ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து அவங்களை தேடி அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறதா இருக்கணும். ஏன்னா வாசிப்பு அனுபவங்கிறது டெஃபினட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இப்ப கேசவ் வாசிச்சு அவர் என்ன டெலிவரி பண்ணியிருக்காங்க, சோபனா என்ன டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதே புத்தகத்தை நாம வாங்கி வாசிக்கும் போது நமக்குள்ள வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் வரலாம், வேற ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி அல்லது அதை அக்செப்ட் பண்ணலாம், மியூச்சுவலா இருக்கலாம், அதுவும் இருக்கலாம், அது பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்த நிகழ்ச்சி. கொரோனா காலத்துல வந்து இணைய வழியில், அதுக்கு முன்னாடி நாங்க நேரடியா பார்க்ல பீச்ல எல்லாம் உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு புத்தகங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அதே போல இந்த நிகழ்ச்சி வந்து அப்ப கொரோனா காலத்துல 4 மணி நேரம் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். 4 புத்தகங்கள் எடுத்து வச்சுட்டு 4 மணி நேரம் பேசியிருக்கோம். நகரவே முடியாது. 100 பேருக்கு மேல உட்காந்துருப்பாங்க. ஏன்னா 100 பேர் தான் அதுக்கு ஜூம்ல வந்து கெப்பாசிட்டி. அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து யாராவது எக்ஸிட் ஆனாங்கன்னா உள்ள வெயிட் பண்ணி உள்ள வந்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நடத்தியிருப்பாங்க அந்த நிகழ்ச்சியை. அதே போல வந்து இந்த ஞாயிறு காலை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தாலையா அப்படின்னு. எல்லா காலங்காத்தாலையும் அப்படி தொல்லை பண்ண வேண்டாம் தான் ஆல்டர்னேட் வீக்ஸ் வச்சிருக்கோம். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துங்க, ஒரு வாரம் வந்து இலக்கியம் பேசுவாங்க, புத்தகங்களை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லி. அதனால எல்லோரும் வந்து முடிந்த அளவுக்கு, ஏன்னா யாரையும் வந்து கம்பல் பண்ண முடியாது, முடிந்த அளவுக்கு எல்லாரும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கெடுக்கிறது. காலையில ஒரு 1.5 மணி நேரம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட், நம்ம இது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே வந்து ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். வந்து நீங்க தூங்கி எழுந்திருக்கிறதா கிடைக்கிற ரெஃப்ரெஷ்மெண்ட்டை விட இது ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். நான் ரெகுலரா இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணும் போதெல்லாம். அதனால தொடர்ந்து வாங்க, எல்லாருடைய பங்களிப்பையும் கொடுங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.
பிரசன்னா சாருக்கும் கோமதி சாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றி. ஏன்னா ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. வாய்ப்பு கொடுத்த கேசவுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு தூரம் வந்து நீங்க நல்லூர் சார் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே உற்சாகமா இருந்தது. மேலும் இன்னும் நிறைய பண்றதுக்கு ஒரு ஆர்வமா இருந்தது. ஏன்னா சல்மான் ருஷ்டி வந்து கத்தி குத்து வாங்கி பயமுறுத்தி இருந்தாரு. அப்படியெல்லாம் நாங்க குத்த மாட்டோமா, நீங்க வாங்க தைரியமா நீங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கத்தி குத்து வந்தாலும் நாங்க குறுக்க வந்தாலும் தடுக்க முயற்சி பண்ணுவோம். முடிஞ்சா நாங்க கத்து குத்து வாங்கிட்டாவது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலைகளை நாங்க செய்வோம் நிச்சயமா. இதெல்லாமே வந்து ஒரு கூட்டு முயற்சி தானே. வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை நாம செய்யும் போது சமூக மாற்றத்துக்கு, நீங்க எப்பவுமே அதை கலீலியோவுக்கு கல்லடி விழுந்த மாதிரி தான், நமக்கு தொடர்ந்து வந்து சமூக மாற்றத்துக்கு யார் எதை செஞ்சாலும் நீங்க வந்து எல்லாரும் போற பக்கம் போனா மட்டும்தான் பேசாம இருப்பாங்க. நீங்க தனியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எத்தனையோ முத்திரைகள் விழும், எல்லாமும் நடக்கதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி மொத்த சமூகத்தை புல் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்கிறதா என் உறுதியான நம்பிக்கை. நிச்சயமா அதை நீங்க பேசும்போது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை யாருக்கும் தெரியாது இல்ல. சமூக மாற்றத்துக்கான வேலைகள் செய்யறவங்களை பத்தி நீங்க ரொம்ப அழகா அந்த விஷயம் சொன்னீங்க. யாராவது அவங்க எல்லாம் செஞ்சது மேலதான் நாம டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஈவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா ரிசர்வேஷனே எடுத்துக்கலாம். ரிசர்வேஷன்ல எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆனாலும் கூட அது ரிசர்வேஷன் யார் கொண்டு வந்தாங்க, எதுக்காக வந்து எந்த விஷயமே தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். அதே போல எவ்வளவு விஷயங்கள் நீங்க பகுத்தறிவு விஷயங்கள் அப்படித்தான். பகுத்தறிவு விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, எந்த காலத்திலும் வந்து முழுமையா இறை மறுப்பான ஒரு சமூகம் இருக்கவே இருக்காது. அது தோன்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து புரிதல், நீங்க வந்து இப்ப அவங்க சோபனா பேசும்போது ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க. நீங்க இறை மறுப்பாளர்கள் யாருக்கும் கடவுள் விரோதியே கிடையாது. அது எப்பவுமே வந்து கடவுளை விரோதியா பார்க்கக்கூடியவர்கள் அல்ல இறை மறுப்பாளர்கள். ரொம்ப தெளிவான அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நான் அது பல இடங்கள்ல பெரியார் சொன்னதான்னு சொல்லுவாங்க. எல்லா இடங்களிலும் கடவுள் வந்தாருன்னா வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, திடீர்னு வந்து கடவுள் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏதோ பாருங்க, நான் மேடையில பேசிட்டு இருக்கேன், எதிர வந்தா எதிர் சீட்ல உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசுறதை கேட்டு போங்கன்னு சொல்லுவேன் தான் சொன்னேன். அதனால வந்து அவருக்கு வர்றதுனாலயோ இருக்கிறனாலயோ எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்க போறது இல்லை. அதே நேரத்தில் அவங்க இல்லைங்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை சுமூகமா தீர்த்துட்டு போகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா. வந்து சமூகத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு எந்த வகையிலும், எப்படி சல்மான் ருஷ்டி மீதான ஆட்கள் மீதான வெறுப்போ அல்லது சோபனா மீதான ஆட்கள் மீதான வெறுப்போ தாக்குதலோ எப்படி இருக்கக்கூடாதோ, அதே போல பிற்போக்கு சிந்தனைகள் இருந்தாலும் அவங்களையும் நம்ம முன்னேற்றத்தான் யோசிக்கணுமே தவிர அவங்க மீதும் எந்த விதமான வெறுப்புணர்ச்சியோ அல்லது அவங்களை வந்து இழிவு செய்யறதோ வேண்டாங்கிற அந்த ஒரு சின்ன வேண்டுகோளோட இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை மறுபடியும் சோபனா வந்து பேசி நிறைவு செய்வாங்க. நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணி வரைக்கும் நம்ம பேசணும், இலக்கியம் பேசணும் அப்படின்னா அது இன்னும் ஆண் பெண் அனைவருக்குமே சிக்கலான விஷயம் தான். இந்த வாரத்துல ஒரு நாள் இருக்கிற லீவ்ல நிறைய வேலை வச்சிருப்போம். அதையும் தாண்டி நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்காக நம்ம இது மாதிரி விஷயங்களை ஈடுபடும் பொழுது பேசுறவங்களுக்காவது வந்து சரி நம்ம இன்னைக்கு பேசுறோங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கேட்கறவங்களுக்கு எவ்வளவு பொறுமை வேணும்னு எனக்கு தெரியும். அத்தனை பொறுமையா இருந்து இவ்வளவு ஊக்குவிச்சு கேசவையும் சரி என்னையும் சரி இத்தனை பேரும் வந்து பாராட்டி ஊக்குவிச்சது ரொம்பவே எங்களுக்கு நிறைவா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. நுழைவுளம்ல அடுத்த இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுல நாங்க மீண்டும் இணைவோம் அப்படின்னு உறுதி தரோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. வாய்ப்பளித்த நுழைப்படத்துக்கும் நல்லவனுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.